3 இது சொன்னார். ஒன்று மாதா, மாதா பெண்கள் அல்லது அம்மா, அடுத்து கோமாதா, பூமாதா. இந்த 3 நோக்கி நீ ஏதாவது செய்ய. அதான் இது வரலும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல அப்ப நாங்க ஓரளவு படிச்சது வந்து வினோபா பாவேக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலைசேஷனே வேண்டான்னு தவிர்த்து இருந்திருந்தார். வினோபானுடையது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது ஸ்ட்ரக்சர்ஸ் கன்சிடர்ட் டு பி ஸ்ட்ரக்சர் ஆஃப் வயலன்ஸ் அப்படின்னு. யூ ஆர் யூனிக் இன் நேச்சர், ஒய் ஷுட் பி பார்ட் ஆஃப் தி அதர் ஸ்ட்ரக்சர். உன்னுடைய சுதந்திரம் போயிடும் முடியும். அது நீ தான் ஆகணும்னா நீ 0 ஆகும். முதல்ல பூஜ்யமாக காந்தியில இருந்து இவர் வேறுபடுறாரு. நாங்க கேட்கிறோம், அவர் என்ன சொல்றாரு? காந்தி இருந்தாரு, நான் அவர் தோல் மேல இருக்கேன், எனக்கு ரொம்ப தூரம் தெரியும். நான் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கொஞ்சம் படிச்சதுனால எனக்கு வந்து இந்த கிராமத்து ஃபோக்கஸ வந்து குமரப்பாக்கு அப்புறம் அதை வந்து ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய எக்கனாமிஸ்ட்ரிய வந்து காந்தியவாதிகளே சில இடங்கள்ல வந்து சரியா பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் யோசிச்சேன். ராத்திரி தூக்கி போட்டுட்டு பால் மாட கொடுத்தேன். அதுதான் டைரி வந்தது. இது அவங்களுக்கு எக்கனாமிக்கலா இருக்கு, அவங்க ட்ரெடிஷனல் தொழிலா இருக்கு. நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இதுதான், பெண்கள் தான். அப்போ கோமாதாவையும் மாதாவையும் சேர்த்தேன், பால் மாட கொடுத்தேன். அதனாலதான் இப்போ இதெல்லாம் இங்கே வந்து ஒரு 40-50,000 லிட்டர் டெய்லி கலெக்ட் பண்ணி வந்து போய் ப்ராசஸ். ஒன்றும் பிலாசபி, பர்சனல் பிலாசபி அதுன்னு வச்சுக்கிறது, அதை தூக்கி சுமக்க முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கேரி ஆன் த பிலாசபி. உன் பர்சனல் பிலாசபி என்ன, காந்தி என்ன, வினோபா என்ன, அது எல்லாம். பூமிதான நிலம் எவ்வளவு நிலம் ஆக்சுவலா மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு? மொத்தம் 42 லட்சம் ஏக்கர். தமிழ்நாட்டில் வந்து 1.25 லட்சம். 1.25 லட்சத்துல ப்ராசஸ் ஆகி வரும்போது 20,000 ஏக்கர் வந்தது. அதுல 21,000 ஏக்கர் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. பூதான கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாடக ட்ரூப்னு வச்சிருந்தேன், டிராமா ட்ரூப். சர்வோதய கலாமன்றம். மேஜர் சுந்தரராஜன் ஒருவர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சினிமாவில் இருந்து அவர். அப்புறம் KR விஜயான்னு ஒரு பொண்ணு. டால்ஸ்டாயினுடைய கதையை தான் நாடகமா மாற்றி காலத்துக்கு தகுந்தபடி நீங்க மாறிக்கிட்டே வரணும். காலத்துக்கு தகுந்தபடி காந்தியவாதின்னு ஒன்றும் கிடையாது, அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. ஒன்றும் நல்லது பூரா காந்தி தான், காந்தி பூரா நல்லது. மண்ணில் இருக்க உப்பு மாதிரி, உப்பு எங்க இருக்குன்னு தெரியாது. நல்ல காரியங்கள் அது மண்ணில் உப்பு கலந்து. நல்ல காரியம் அது சுவிட்சர்லாந்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெர்னார்ட் ஃபோர்னதில் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு இடத்துல வைக்காத. பவர் எங்க இருக்குன்னு எவனுக்கு தெரியல. பாத்தீங்கன்னா 163 இன்ஸ்டிடியூஷன் நான் பில்டப் பண்ணிருக்கேன். 163. சமீபத்துல யாரும் என்கிட்ட சஸ்டைனபிலிட்டினா என்னன்னு கேட்டாங்க. இன்ஸ்டிடியூஷனல் சஸ்டைனபிலிட்டினா என்ன? நான் சொன்னேன், இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இஸ் சஸ்டைனபிலிட்டி. எக்ஸோடஸ் நான் பார்க்க நிறைய கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த ட்ரெண்டு மாறி இருக்கு இல்லையா, அக்ரிகல்ச்சரில் அந்த வச்சிருந்தவங்க ஓனர்ஸ் வித்துட்டு போகிற ஒரு நிலை இருந்துச்சு. இந்த வில்லேஜில் இருக்கிற லேண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இட் இஸ் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மிடில் மேன். லேண்ட் டில் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கும் பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன் அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அவங்கள முன்னேற்றது தான் மெயினாக நோக்கமாக இருக்கு நம்மளுடையது. அவங்களுக்கு தேவையானது கிடைக்குது. ஏதாவது வேணும்னா நம்மளும் உட்கார வச்சதுன்னா போர் அடிக்குது, எடுத்து தாத்தாங்க. அதான் அவங்க செஞ்ச வேலைகளை பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிரவிப்பா இருக்கு. கல்வி நாங்கள் தொடங்கினது. இப்போ நீங்கள் அதுக்கு டெஃபனேஷன் வேறையா இருக்கலாம், எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். நாங்கள் வந்து ஊர்தோறும் பள்ளி. நாங்கள் அந்த பள்ளியை என்ன பண்ணோம்னா ஊரை இணைக்கிறதுக்கு, ஜனங்களை இணைக்கிறதுக்கு பயன்படுத்தணும். ஸ்கூல்ல யாருமே வரலன்னு சொல்லிட்டு அண்ணாச்சி அங்க போய் உட்காந்துட்டு இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க யாரு எங்க போறாங்கன்னு பார்த்தோன்னா பெரும்பாலானவங்க வந்து பட்டாசு தொழிற்சாலையில வேலை செய்யறவங்களுடைய பசங்க.
அங்க வாரத்துக்கு அண்ணாச்சி சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக் வந்து வாரத்துக்கு 2 பேர் இறந்து போறாங்க, வெள்ள தெரியல இல்லை அப்படின்ற மாதிரி அங்க சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே ஒரு பள்ளிக்கூடமா ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு பள்ளிக்கூடத்தையே மாத்திட்டாரு. ஒரு மாசம் அங்க உட்காந்துனேன். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இந்த நேரத்துக்கு நேரம் கொடுக்கறது ரொம்ப நன்றி. இன்னைக்கு நிறைய பேர் வந்து நான் வந்து நம்ம வந்து லட்சியவாதம்ங்கிற ஒரு கனவுல நிறைய பேர் வந்து இந்த ஒரு செக்டருக்குள்ள வரத்துக்கு ஆசைப்படுறாங்க. நிறைய இளைஞர்கள் வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விதத்துல கனவு கொஞ்சம் லட்சிய கனவுகள், லட்சியவாத கனவுகளோட உள்ள நுழையிற போது உள்ள யதார்த்தத்துல அடிபட்டு அதுல பல்வேறு விதமான கசப்பான அனுபவங்கள், நிறைய அனுபவங்களோட சில பேர் பயணித்து வராங்க. அதுல என்னோட நண்பர்கள் நிறைய பேர் என்னோட சில பேர் கொஞ்சம் பயணித்து வருகிறோம். அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு வழிகாட்டுதலா இந்த பயணங்கள்ல பயணித்தவர்களோட அவங்களோட அனுபவங்களை கொஞ்சம் அதை நம்ம பதிவு செய்யணும்னு ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசையா இருந்தது. உங்களோட இணையத்துல சில 2-3 காணொளிகள் பார்த்தேன். அது ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் இருந்தது. நீங்க பேசின சில ஜோக்ஸோட 10 நிமிஷம் தான் இருந்தது. அது வந்து எனக்கு மனசு கேட்கல. ஐயாவும் நிறைய ராமையா மொழி நிறைய உங்களை பத்தி கேட்டிருக்கோம். அது வந்து கொஞ்சம் அதனால உங்களோட அந்த பயணத்தை கொஞ்சம் பதிவு செய்யணும்னு ரொம்ப நாளா எனக்கு ஆசை. அது நான் முதல்ல வந்து கிருஷ்ணன் ரொம்ப ஒரு நிமிஷம் முன்னாடி கேட்டேன். அவர்லாம் வரமாட்டாரு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ராம் சார்ட்ட கேட்டேன். அப்புறம் வந்து நேர்ல வந்தவரை நம்ம பேசலாம் ஆரம்பிக்கலான்னாரு. அப்புறம் இப்போ முதல்ல வந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு அது அமைகிறது. இந்த பயணத்தை வந்து இன்னைக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு விதத்துல நமக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இது இருக்கும்னு ஒரு ஆசை. அதுக்காக தான் நம்ம இந்த முயற்சியை நீங்க இது வந்து இன்னைக்கு வந்து இப்ப இந்த தேர் அசைஃபா என்னும் தேர் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த தேரோட சின்ன ஒரு அறிமுகத்திலேருந்து ஆரம்பிச்சது 79 நீங்க சொசைட்டி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப இன்னைக்கு அந்த கதையை நிறைய விஷயத்துல நாங்க கேட்டிருக்கோம். பட் ஒரு வாட்டி உங்க வாயால திருப்பி அதை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அதை கொஞ்சம் பதிவு பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இதை தொடங்கின இடங்கள்ல இருந்து இதுக்கு பிள்ளையாச்சொழி போட்ட இடத்துல இருந்து இன்னைக்கு இந்த தேர் இவ்வளவு பேர் இவ்வளவு பேர் இழுத்துன்னு இருக்கும். ஒரு விதத்துல வந்து இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு விதத்துல நான் இன்னைக்கு காத்தால ராம் சார்ட்ட சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு புராண கதை மாதிரியே இருக்கு. ஒரு விதத்துல எங்களுக்கு வந்து இந்த புராண கதையில வந்து எங்க வாழ்க்கையோட எப்படி பொருட்படுத்தி எப்படி பாக்குறது, இதை பொருத்தி பாக்குறது, அதுல இருந்து எப்படி கத்துக்கிறதுங்கிற சில கேள்விகள் இருக்கு. அதை சார்ந்து இந்த உரையாடல் பண்ணலான்னு ஒரு ஆசை. நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? நீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க பிறந்ததுலேன்னு சொல்லுங்க. பிறந்ததே ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பா அம்மாவும் இல்லை. அவங்ககிட்ட கேட்கணும்னு 16 வயசுல ஊரை விட்டு வெளியேறினேன். எந்த ஊரை விட்டு வெளியேறினீங்க? எங்க ஊர் தான். உங்க ஊர் அது? அது அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். பேரு புளியம்பட்டின்னு ஒரு ஊர். புளியம்பட்டி ஒரு 10-20 வீடு இருக்கும். சில ரெட்டியார்கள் வீடு, சில நாயுடு வீடு, ஒரு பிள்ளைமார் வீடு, அப்புறம் ஒரு தோபி, இவங்க தான். ஆனால் அவங்களுக்கு சொந்தம் 1000 ஏக்கர் நிலம். இங்கே இருந்தோம். ஸ்கூல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திண்ணை பள்ளிக்கூடம், ஆடு மேய்க்கிறது. அதுலேருந்து எனக்கு ஒரு ப்ரொமோஷன் எங்கள் அப்பா கொடுத்தாரு, மாடு மேய்டான்னு. அப்புறம் மாடு மேய்ச்சேன். அதுலேருந்து இன்னொரு ப்ரொமோஷன் கிடைச்சது, எங்கேயாவது போய் பிழைச்சிக்கடான்னு. ஊரை விட்டு வெளியாகி 16 வயசுல 15 போயிட்டேன். ஊரை விட்டு வெளியே விட்டேன். ஊர் நமக்கு செட் ஆகலை, அப்படி இருந்தாச்சு. அப்படி வந்தேன், மதுரை வந்தேன். சொந்தக்காரவங்க இருந்தாங்க, அங்கே இருந்தேன். அப்புறம் காந்தி கிராமம் வந்தேன். அப்புறம் அவங்களுக்கு வாலண்டியர் வேண்டியது, பூதான இயக்கத்துக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கு ஆள் வேண்டி இருந்துச்சு. ஓசிச்சோறு கிடைச்சது. ஊர் ஊரா சுத்தலாம், துணியும் கொடுத்துருவாங்க. அதில் வந்து தொடங்கினது 1959. எப்போ? 1959, 59. அது ஜெயபிரகாஷ் நாராயணன் தொடங்கி வச்சாரு கன்னியாகுமரியில். அதில் வந்து போய் எங்கிட்ட முதல்ல வினோபாவை எப்ப பார்த்து சந்திச்சிங்க? வினோபாபாவை பார்த்தது வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் நெருக்கமாக பார்த்தது பீகார் யாத்திரையில் கூட இருந்து. அப்புறம் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்தது இங்கே பீகாரில், ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது.
ராஜகிரியில் நடந்தது. அதில் வாலண்டியராக இருந்தேன். அப்புறம் பிரேம் பாய் அவங்க, அப்புறம் அங்கேயே இருக்க சொன்னாங்க. கொஞ்ச நாள் இருந்தேன். சாப்பாடு கிடைக்கிற இடத்துல இருக்க வேண்டியதானே, அதான் ஊர் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போ வினோபா கூட கொஞ்சம் அப்போ இந்த பூதான் நிலங்கள் எல்லாம் அபிவிருத்தி பண்ணுறது பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வாரணாசியில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. என்னுடைய வேலை ரொம்ப சிம்பிள், டீ காஃபி கொடுக்குறது, அவங்களுக்கு நைட்டு படுக்க போகும்போது மெத்தகிட்டே போட்டு கொடுக்குறது. இதுதான் பார்த்தாங்க. இவன் தான் சரியாக வருவான்னு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. என்ன பொறுப்பு? இந்த பூமிதான இடங்களை அபிவிருத்தி பண்ணுற அசேஃபா பொறுப்பை. அப்புறம் வாலண்டியர்ஸே அவங்கவுங்கன்னு சில பேர் பிடிக்கும். இதுதான் தொடங்கினது. அப்புறம் என்ன நடந்தது அது போயிட்டு நேற்று நடந்தது இன்னைக்கு தெரியாது. அப்புறம் பெரியவங்க அண்ணாச்சி மாதிரி ஆட்களுடைய தொடர்புகள், ஆசீர்வாதங்கள், அப்புறம் ஜேபி கூட தொடர்பு, ஜெயபிரகாஷ் நாராயணன். அவரை எப்பப்பா சந்திச்சிங்க? அங்கே பீகாரில் இருக்கும்போது அப்படியே நான் வீட்டுக்கே போவேன். அங்கே போயிருப்பேன். கதம் கோர்னர் வீடு, மாடியில் இருப்பார், கீழே ஆஃபீஸு. ஆப்ரஹாம்னு ஒரு அவருடைய பிஏ ஒரு கேரளா கம்பெனியில், ரெண்டு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது அப்படியே அங்கேயே இருப்பான். ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இட்லி கிடைக்கும், போய் சாப்பிட்டு வருவோம். அதுதான் எல்லாம் ஒன்றும் இதுதான் பிளான் பண்ணி நடந்தது இல்லை, அது பாட்டுக்கு நடக்குது. ஒரு பெரிய காற்று அடிக்குதுன்னா அதில் தூசி மாதிரி தான். அந்த தூசி எங்கே போய் விழுவும் என்னன்னு தெரியும். அடுத்த காற்று அடிக்கிறதோ அது இன்னொரு பக்கம் போகும். ஒன்றும் இது கிடையாது, பிளானும் கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது. வினோபா கிட்ட இருக்கிற போது அவர் ஒன்று சொன்னார். அவர் உடம்பு சரியில்லா இருக்கிற போது பக்கத்திலேயே ட்ரைனிங் சென்டரை கட்டுனார். ஆசிரமத்து பக்கத்துலேயே ட்ரைனிங் சென்டர், அசேஃபா ட்ரைனிங் சென்டர். எந்த ஆசிரமம்? அவருடைய இது இருக்கு இல்லையா, பவுனர் ஆசிரமம். இந்த கரையில் வருது, அந்த கரையில் தத்தப்பூர் இருக்கு இல்லையா, அந்த தத்தப்பூர் பக்கத்தில் நம்ம கட்டணும். ஒரு 3 ஏக்கரில் ட்ரைனிங் சென்டர். சாயந்தரம் ஆகணும்னு அங்கே போயிருக்கேன். காலையிலையும் சாயந்தரம் வரக்கூடாது. அவருக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தீங்க அங்கே? அங்கே ரெக்ரூட் பண்ணோம். இந்தியா முழுவதும் உள்ள, குறிப்பாக நார்த் இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸுகளுக்கு பூதான் நிலங்களை அபிவிருத்தி பண்ணுறதுக்காக யூத்ஸை செலக்ட் பண்ணி அங்கே ட்ரைனிங் கொடுத்தோம். அதில் நாக்பூரில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், அவர் வந்து ட்ரைனிங் இன்சார்ஜாக இருந்தார். அப்புறம் நம்ம சர்வோதய ஆட்களில் தாகுர்தாஸ் பங்கு, தேவேந்திர குமார் குப்தா இவங்கெல்லாம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ராதாகிருஷ்ணா வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ இருக்கிற போது நான் ஆசிரமத்துக்கு போவேன். கேட்பார், என்னை பார்த்த உடனே பகைவனு கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனு கருள்வாய்னு பாட்டு பாடுவேன். கூட மொழி வைக்கிறதுக்கு இவர் வருவார். தத்தப்பூர் செக்ரட்டரி இருந்தார் டாக்டர். கடைசி ரொம்ப உடம்பு சரியில்லாத போது நீ ஃபீல்டுக்கு போனார். என்ன செய்வது, 3 இது சொன்னார். ஒன்று மாதா பெண்கள் அல்லது அம்மா, அடுத்து கோமாதா பசு, பூமாதா. இந்த 3 நோக்கி நீ ஏதாவது செய்யணும். அதுதான் இது வரலும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எதை தொட்டாலும் இந்த 3க்குள்ள ஏதாவது ஒன்று. இங்கே இருக்குன்னா அது ஒரு 5000 குடும்பங்களுக்கு கோமாதா சாப்பாடு போடுது. அதான் இங்கே போகணுன்னா அங்கே 7000 பண்ண போகணும்னா பூமாதா. அப்புறம் தமிழ்நாடு ஒரு இது வச்சுருப்போம், பெண்கள் சுய உதவி குழு. அவங்க கவர்மெண்ட்டில் தொடங்குறதுக்கு முன்னால் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தோம். எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது பெண்களுக்கு எதாவது பண்ணணும், யாரா பண்ணுறாங்களான்னு அவர் கேட்க. இது சமயமா எந்த துறைமா எந்த வருஷம்? எம்ஜிஆர் பேசினது அவரோட யாரு கூட? வினோபாபா கூட இல்லை. அவர் இறக்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி
எனக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி. எம்ஜிஆர் பேசுனது எந்த வருஷம் இருக்கும்? 76 இருக்கும். 76. 76. அப்போ இங்கே அவர் பெண்களுக்கு ஏதாவது யாராவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு அவர் கேட்க. அப்போ இங்கே ஒருவர் வந்து முன்னாள் மதுரை கலெக்டர் அவர் இருந்தார், இப்போ ரிட்டையர் ஆகிட்டார், ஆந்திராக்கார். அவர் எனக்கு ஒரு அறிமுகம் உண்டு. அவர் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் விசாரிச்சு பார்க்குறீங்கன்னா அப்புறம் அப்போ தான் என்ன பண்ணாருன்னா, பெண்களுக்கான இதுகளில் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும், நான் வாட்டுக்கு எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கிடையே ஐஃபாட் வந்துருச்சு, இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி, அது வந்துச்சு. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கிடுச்சு. அந்த பணத்தை பூரா அவங்ககிட்ட கொடுத்துட்டாரு. இந்த பணத்தை பூரா அவங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு அவர் ஆட்களை வச்சு விசாரிச்சுருப்பார்ல என்ன செய்கிறாங்கன்னு. அப்போ தமிழ்நாடு பூரா கொடுத்தாங்க. நான் எங்களுக்கு வேணாம், என்ன வேணாம், நாங்கள் சிலதை எடுத்துக்கிறோம்னு சொல்லி சிலதை மயிராடா, அலோசியஸ் பெர்னாண்டஸ்ன்னு மயிராடா, அவருக்கு வடக்கு அந்த வடமேற்கு பகுதி முழுக்க அவங்க பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த பக்கம் அதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நம்ம செங்கல்பட்டு இது மாத்திரம் பண்ணியிருந்தோம். நம்ம ஜாஸ்தி அதிகமாக பண்ணது சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி, அந்த பெல்ட் மாத்திரம் பண்ணிக்கிட்டோம். அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இங்கே பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணுங்க, இங்கே அடிக்கடி ஜாதி சண்டைகள் வருது, அதனால எங்க பண்ணுங்க, அதான் வண்டி ஓடுது. இல்ல அப்ப நாங்க ஓரளவு படிச்சது வந்து வினோபா பாவேக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலைசேஷனே வேண்டான்னு தவிர்த்து இருந்திருந்தாரு. அந்த நேரத்துல அது எப்படி இது அமைஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் சேர்ந்தது? ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது ஒண்ணு இதுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே இல்லாம இருந்திருக்கும்ல. இல்ல, வினோபானுடையது வந்து அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது ஸ்ட்ரக்சர்ஸ் கன்சிடர்ட் டு பி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வயலன்ஸ் அப்படின்னு சொன்னார். சிம்பிள் ஆஃப் வயலன்ஸ் சொன்னார். அது சொல்வார். அதை பற்றி சில நேரங்களில் எனக்கு கிளாஸ் எடுத்தேன். யூ ஆர் யூனிக் இன் நேச்சர், ஒய் ஷுட் யூ பார்ட் ஆஃப் தி அதர் ஸ்ட்ரக்சர்? உன்னுடைய சுதந்திரம் போயிடும் அப்படின்னா, அது நீ தான் ஆகணும்னா நீ ஜீரோவாகும், முதல்ல பூஜ்யமாக. அது ஸ்ட்ரக்சர் வருது. ஆனால் அதுக்கு நேர் எதிர்மாறு காந்தி எல்லாத்துக்கும் ஸ்ட்ரக்சர் பண்ணார். ஹரிஜன சேவை சங்கத்திலிருந்து எல்லாத்துக்கும் ஸ்ட்ரக்சர் பண்ணார். இவர் அதுக்கு குவைட் ஆப்போசிட். அது ஒரு தடவை அவர் காந்தியிலிருந்து இவர் வேறுபடுறார். நாங்கள் கேட்குறோம், அவர் என்ன சொல்றாரு, காந்தி இருந்தார், நான் அவர் தோல் மேலே இருக்கேன், எனக்கு ரொம்ப தூரம் தெரியும். ரொம்ப ஜோவியலா பேசுவார். பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பலது அல்ல காந்தியிலிருந்து வேறுபட்டார். அது சிரிப்பு வர மாதிரி பேசுறதுல காந்தி தான். ஆமா, காந்தி அவர் பேசுறது பேச்சுவார்த்தையில நிறைய ஜோக் வந்துட்டே இருக்கு. நிறைய விஷயத்துல அவர் கேட்கும் போது அப்படித்தான் இருக்கு. ஆமா, அந்த விட் அண்ட் விஸ்டம் ஆஃப் காந்தின்னு இதுல பார்த்தா அது காந்தியவாதிகள் எல்லாருக்குமே அது இருக்குமா தெரியல. இதை விட ஜேபி கிருபலானிக்கு இன்னும் ஜாஸ்தி. நான் அவரு கூட கொஞ்ச நாள் இருந்தேன். ஜேபி கிருபலானிட்டு தெரியும். நீங்க நான் இருந்தது, அவர் கிருஷ்ணசாமி இருந்தாரு, நான் இருந்தேன். அப்ப அவங்க வந்து சுசித்ரா அவருடைய ஒய்ஃபு யூபி சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. அப்போ நான் டெல்லி பேஸில் இருக்கேன். அப்புறம் கேட்டார், காதி உனக்கு எங்கே கிடைக்குதுன்னாரு. நானே காதி இன்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கேன்னே. உன்னால சர்டிஃபிகேட் வாங்க முடிஞ்சதா? 4-5 ரெக்கமெண்டேஷன் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு. யார் ரெக்கமெண்ட் பண்ணார்? அப்போ நான் வி ராமச்சந்திரனை சொன்னேன். அவர் காந்திகிராமம் இருந்தார் இல்லையா, அவர் அதில் செக்ரட்டரியாக இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், தமிழுக்கு தமிழான்னாரு. நான் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த ஃபைலவே காணுங்கிறாங்கன்னாரு. இந்த கவர்மெண்ட் புரோக்ரஸியே அவ்வளோ இதாக போச்சு. அப்புறம் இங்கே நீங்கள் வாங்கன்னு இங்கே வந்து 1 மாதம் இருந்தார், கூடவே இருந்தார். இந்த அடுத்த கட்டம், அதாவது இந்த யங் டர்க்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள் காந்திய பீரியட்ல ஜேபி, கிருப்லானி, லோஹியா,
ஆல்மோஸ்ட் அடுத்த தலைமுறை காந்தியோட அதே பியர் லெவல்ல ஒர்க் பண்ணதுல இருந்து நெக்ஸ்ட் தலைமுறைக்கு வந்தாங்க இல்லையா? அவங்களுடைய பீரியட்ல எப்படி வந்து நான் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கொஞ்சம் படிச்சதுனால எனக்கு வந்து இந்த கிராமத்து ஃபோக்கஸை வந்து, ஏன்னா குமரப்பாக்கு அப்புறம் அதை வந்து ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய எக்கனாமிஸ்ட்ல வந்து காந்தியவாதிகளே சில இடங்கள்ல வந்து சரியா பண்ணலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் உண்டு, பல நேரங்கள்ல உண்டு வரலாறு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா குமரப்பா வந்து கொடுத்த அந்த ஒரு தீர்க்கமான அவருக்கு இருந்த அந்த ஒரு கன்விக்ஷன் அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட இல்லையோன்னு கூட தோணும். அவங்க எல்லாம் நிறைய அந்த பாலிடிக்ஸ்ல மாட்டிட்டாங்களா அதுக்கப்புறம் 70கள்? தெரியல, நான் இதுகளுக்குள்ளே எல்லாம் போறதில்லை. எனக்கு வினோபா கொடுத்த 3 மந்திரம், அதோட ஐ கன்பைன் ஒன்லி வித் 3 மந்திராஸ். இது அது நடக்குது நடக்காத பற்றி ஒன்றும் கவலைப்படுறது இல்லை. எல்லா இடத்துலையும் கதர் தொடங்கினேன். அப்புறம் காதி நூக்குறவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, திருப்பூர்லேயே இருந்துச்சு, வீரபாண்டியில் நம்ம ட்ரைனிங் சென்டர்லாம் வச்சுருந்தவன். அவங்க சொன்னாங்க இது எக்கனாமிக்கலாக வயபிள் இல்லை, நூக்குறவங்களுக்கு நீங்கள் சிட்டத்துக்கு 4 நாள் தான் கொடுக்குறீங்க, அதாவது 25 பைசா தான் கொடுக்குறீங்க, 2 ரூபா கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகும் அப்படின்னு எல்லாம் வந்தது. ஒரு ஸ்டேஜில் யோசிச்சேன், ராத்திரி தூக்கி போட்டுட்டு பால் மாடை கொடுத்தேன். அதுதான் டைரி வந்தது. இது அவங்களுக்கு எக்கனாமிக்கலாக இருக்குது, அவங்க ட்ரெடிஷ்னல் தொழிலாக இருக்குது, பார்த்துக்கிறாங்க. இதென்ன நீங்கள் ராட்டைன்னா பஞ்சிலிருந்து அது விற்கிறது வரல ஒரு பெரிய இதாக அது பெரிய எக்கனாமிக்ஸ். ஒரு 7-8 ஸ்டெப் இருக்கு. 7-8 ஸ்டெப் இருக்கு. ஆமாம். இப்போ என்கிட்ட வந்து இந்த வேஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எத்தனை கிலோவில் வரணும்னு ஒரு கணக்கு இருக்கு. 250 கிராம் இல்லை 300. எங்கிட்ட நாங்கள் ட்ரைனிங் கூட பஞ்சு கொடுத்துருவாங்க, அதை அரைச்சி அது எல்லாம் பண்ணி நீங்கள் இதாக கொடுக்கணும், அப்போ தான் பாஸ். இது காதி கமிஷனுடைய இது. நாங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு கதற்கடையில் போய் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். நமக்கு இது எதுக்கு, நம்ம இது செய்ய போகிறது இல்லை. அது அப்படி தெரியும் பிரின்சிபாலுக்கு. நீ அடுத்ததோ நீ ட்ரைனிங் கூட மாட்டேன், இல்லை சார் இப்போ போகிறேன், நஞ்சுண்டன் சொல்லி இந்த ராவில் நஞ்சுண்டன் சொல்லி ஊட்டிக்கார் ரொம்ப ஜோவியலாக இருப்பார். பொழுது போகலைன்னா போர் அடிக்குதுன்னா, ஏய் நீ ஏதாவது சொல்லுன்னுவார். நான் ஏதாவது சொல்கிறோன்னா அவ்வளோ கூட்டம் முடிஞ்சு கிளாஸ் ஓடுங்கடான்னு. அதனால் அப்போ வந்து இந்த காதி இதில் நான் பார்க்குற போது அதை வந்து வராது அப்படின்னு முடிவு பண்ணேன். நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இதுதான், பெண்கள் தான். அப்போ கோமாதாவையும் மாதாவையும் சேர்த்தேன், பால் மாடை கொடுத்து. அதனால தான் இப்போ இதெல்லாம் இங்கே வந்து ஒரு 40-50,000 லிட்டர் டெய்லி கலெக்ட் பண்ணி வந்து போய் ப்ராசஸ் பண்ணி இதே மாதிரி 4-5 இடத்துல இருக்கு. ரொம்ப ஃபிலாசபிக்குள்ளே மாட்டிக்கிறது கிடையாது, எனக்கு தெரியாது. நான் அந்த ட்ரெடிஷனும் இல்லையே, அந்த ட்ரெடிஷன் கிடையாது. ஐயோ ஊரை பார்க்க இங்கே அவ்வளோதானே, ஆடு மாடு மேய்ச்சிக்கு தெரிஞ்சாலும் இதுக்கு மேலே நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? ஏதோ ஒரு பிராப்தம் மாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான். இதை விட்டு வெளியேற முடியல, வேற தொழிலும் தெரியல. நீங்களா நல்லா பேசுறீங்க, நல்லா எழுதுறீங்க, போன இடத்துல ஓசியா சாப்பாடு கிடைச்சிருது. இதுக்கு மேல என்ன வேணும்? நீங்களாம் உழைச்சா தான் சாப்பாடு, எனக்கு உழைக்க ஒன்றும் பிலாசபி பர்சனல் பிலாசபி அதுன்னு வச்சுக்கிறது, அதை தூக்கி சுமக்க முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கேரி ஆன் த பிலாசபி. உன் பர்சனல் பிலாசபி வேண்டாம், காந்தி என்ன வினோத் வேண்டாம், அது எல்லாம் கவலைப்படுறது. நம்ம முன்னால கஷ்டப்படுறாங்களே, ஏதாவது முன்னாள் அதுதான் பிலாசபி. அதான் பிலாசபி. இப்போ நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் பிலாசபி சொல்றீங்க. இப்போ அண்ணா சொல்லுவாரு, இங்க இருக்க எல்லாரும் பேர், நான் வந்து கொஞ்ச நாள் தான் அது எல்லாரும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். எப்படி எல்லாரும் பேரையும் ஞாபகம் வச்சிருக்கேன்னாரு. என் தொழிலே அதானே, பேரை ஞாபகம் வச்சிருந்தா தான் ஏதாவது டீ காப்பி கொண்டு வான்னு சொல்லலாம். இங்க இருக்க எல்லாரும், இங்கேன்னு இல்லை, நான் வேலை வைக்கிற இடத்துல முதல்ல எல்லாரும் பேரும் எனக்கு தெரியும். அண்ணாச்சி அது எப்படி ஏன் அப்படின்னாரு, சார் லார்ஜர் ஃபேமிலி, ஒரு குடும்பத்தில் இருக்க அங்கத்தினர் பேரை தெரியலன்னு அப்புறம் எப்படி நம்ம குடும்பம் சொல்ல முடியும்? அதுதான் பிலாசபி. பாருங்க இப்போ ஒவ்வொன்றா வருது பாருங்க வெளில.
இது நீங்க ஏமாத்திடுவீங்க, படிச்சாளுகள் இல்லையா, அப்புறம் காந்தியன்ஸ் இல்லையா, ஏமாத்திடுவீங்க. நம்ம சாதாரண ஆளுங்க. இதுதான் இல்ல இதுதான் வந்து அதாவது அனைவரோட ஒரு குடும்பமாக பாக்குறது. இப்போ அடிக்கடி இந்த வசுதெய்வ குடும்பக்கம் அப்படின்றாங்க. இந்த வசுதெய்வ குடும்பக்கம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆனா அவன் மாத்திரம் எங்க குடும்பம் இல்ல, இவன் இல்ல, இந்த இதுல இருக்கிறவன் இல்ல அப்படின்னு சொல்லி விலகிட்டே போகும்போது அது மத வாரியாக ஜாதி வாரியாக ஏதோ ஒரு பேர்ல நாம வந்து லேபிள் குத்திட்டே போயிடுறோம். கடைசியில வந்து குடும்பம்ன்றது உங்க ஒரு குடும்பத்தை தவிர வேற எதுவும் இல்லாம போயிடுது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி குடும்பம் எல்லாரும் பேரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றீங்கல்ல, அதுதான் வந்து பிராக்டிக்கலா வந்து அதுதான் இருக்குது. இப்போ இன்னொரு கேள்வி எனக்கு வந்து நீங்க இப்ப சொல்லும்போது என்ன தோணுதுன்னா, பல நேரங்கள்ல இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, பிராக்டிக்கலா வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து மக்களுக்கு இதனால வந்து அவங்களுக்கு வருமானம் வருதா இல்லையா, அவங்களுக்கு இதுக்கு வந்து சரியான வருமானம் வரலன்னா ராட்டையை தூக்கி போட்டுட்டு நம்ம பால் மாடு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பல இடங்கள்ல இன்ஸ்டிடியூஷன்ஸால இது செய்ய முடியல. நாங்க ஏதோ ஒரு தொழில இறங்கிட்டோம், அந்த தொழில பண்ணியே ஆகணும்னு உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால யாருக்கும் வந்து இன்னைக்கு காதியே எடுத்துக்குமே, காதியில அதே பிரச்சனை தான். பல காதி நிறுவனங்களை போய் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, அந்த காதி கடைகள் எல்லாம் உள்ள வந்துட்டு உள்ளார வச்சிருப்பாங்க, காதின்னு தான் பேரு. உள்ள போயிட்டு அந்த கதரை எடுத்து போட்டுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு யூனிஃபார்ம் கதர் போட்டுக்கணும் அப்படின்னு கம்பல்ஷன் இருக்கு. அதனால கடைக்கு வந்தவொடனே அந்த கதரை எடுத்துட்டு போட்டுட்டு வந்து கதர்ல இருப்பாங்க. கடை விட்டு வெளியில போகும்போது அந்த கதரை கழட்டி போட்டுட்டு பாலியஸ்டர் போட்டுட்டு வெளில போவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கதர் மேலேயோ இது மேலேயோ இது இல்லை ஒரு பக்கம். அது இன்னொரு பக்கம் வந்து அதனால வந்து சரியான விலையும் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. இப்ப நிறுவனங்கள் பல நேரங்கள்ல தேக்கமாக போறதுக்கு ஒரு காரணம் வந்து இதுவா இருக்கு. நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, இது சரியில்லைன்னா அடுத்துக்கு மூவ் பண்ணுவோம்னு. இது காந்தி நிறைய பண்ணிருக்காரு. இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட்ஸ்லயே வந்து இது பண்ணோம், இது நான் நினைச்ச மாதிரி போகல, மாத்திக்குவோம் அப்படின்னு மாத்துறாரு. இது ஏன் நிறுவனங்கள்ல நிறைய பேர் இது பண்ண முடியாம எப்படி கஷ்டப்படுறாங்க இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மாதிரி ஏன் வந்து அது மாதிரி நடக்குது? எனக்கே ஏகப்பட்ட தலைவலி. இந்த அடுத்த தலைவலிக்கு என்னால மருந்து கொடுக்க முடியாது. சரி, உங்க தலைவலியிலே சொல்லுங்க, நீங்க எப்படி அது மாதிரி பண்றீங்க? வேணா ஏன் தலைவலின்றது இப்ப லேட்டஸ்டா எதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இப்ப நம்ம கிட்ட இருக்காங்க இல்லையா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல ஏறக்குறைய 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. அதாவது அவங்க தேவையான அளவு உணவு, அதாவது ஃபுட் செக்யூரிட்டியை நிறைவு பண்றது மாதிரி அவங்க கிட்ட இல்லை வாய்ப்பு. அதனால ஃபுட் செக்யூரிட்டிக்காக இப்போ எல்லா இடத்துலையும் கடையை திறக்கிறோம். முக்கியமான பொருள் அரிசி, பயறு, எண்ணெய் இந்த மாதிரி இதை வச்சுருக்கோம். வந்து வாங்கிட்டு போயிடலாம், எப்போ பணம் கிடைக்குதோ அப்போ வந்து கொடுக்கலாம். த ஹோல் ஐடியா இஸ் டு ப்ரொவைட் ஃபுட் செக்யூரிட்டி. இல்லாமல் நான் பட்டியம் கிடைக்கன்னு இருக்கக்கூடாது. அதுதான் இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம அதே மாதிரி முதல்ல இங்கே இருக்கும் வந்து இப்போ நான் வேலை பார்த்த இடம் போகிறேன். இப்போ ஃபுட் செக்யூரிட்டி வந்து அரசாங்கம் வந்து ஃபுட் செக்யூரிட்டி எல்லாருக்கும் பண்ணிட்டான்னு சொல்லுது, நீங்க என்னமோ ஃபுட் செக்யூரிட்டி இல்லைன்றீங்க. அது அவங்க பண்ணாலும் அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு நம்ம ஒரு பக்கம் பண்ணுவோம், விட்டு போன ஆளுகளுக்கு பண்ணுவோம். அவங்க யாருமே விட்டு போகலன்னு சொல்றாங்க. சரி, நம்ம குறை காண்றதுக்கு நம்ம இல்லை. சரி, நமக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு, அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ குறை காண்றதுன்னு நம்ம அந்த இது இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல இப்போ பல இடங்கள்ல பூமிதான ஆஃபீஸா இருந்த இடங்கள், உதாரணமாங்க அந்த பத்திரத்தை கிளாஸிஃபை பண்ண கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப அது பண்ணிக்கிட்டு இருந்தோம். பின்னால் அது வந்து இந்த பூமிதானம் அது இதெல்லாம் அதை சாப்டர் முடிஞ்சது. அந்த பூமிதான நிலம் எவ்வளோ நிலம் ஆக்சுவலாக மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு? மொத்தம் 42 லட்சம் ஏக்கர். தமிழ்நாட்டில் வந்து 1.25 லட்சம், பீகாரில் தான் அதிகம். 1.25 லட்சத்தில் ப்ராசஸ் ஆகி வரும்போது 60,000 ஏக்கர் வந்தது. அதில் 21,000 ஏக்கர் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. மிச்சம் என்னாச்சு? டிஸ்பியூட்னுவாங்க, டிஸ்பியூட் இவங்க சொல்லுவாங்க, அது பண்ணுவாங்க. அது காரணம் வந்து பூதாம் போர்டுன்னு சொல்லி அது ஒரு புராக்கரசி. இப்போ நான் வெரி பிகினிங் போர்டு மெம்பர், பூதானம் போர்டில் இருக்கேன். இந்த 26ஆம் தேதி மீட்டிங் நான் போகிறதில்லை.
போய் டவுன் பண்ண நம்ம ஒன்று பேசணும், மினிட்ஸில் வேறையா வரும். எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கள ஒன்றும் குறை சொல்கிறது இல்லை. அவங்களுக்கு வந்து தே ஆர் நாட் எக்ஸ்போஸ்டு. சொல்லுவோம் இதுக்கு ஒரு இது நிலம் இல்லைப்பா, இது ஒரு பிலாசபி அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடம் இருக்குது, மற்றவங்களுக்கு கொடுப்போம். இதில் நம்பிக்கையே அவங்களுக்கு காதி கமிஷன் மாதிரி பூதான் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு கார்பஸ் பில்டப் பண்ணணும் அப்படின்னு போய் ஜேபி கடிதம் கொடுத்து மொரார்ஜி தேசாயை பார்க்குறோம். ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, பக்கத்தில் நல்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு பாடல, அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியதானேன்னாரு. எந்திரிச்சு வந்துட்டோம். 10 நிமிஷம் டைம் கொடுத்தாரு பேசுறதுக்கு. அது நம்ம ராதாகிருஷ்ணா, ஜெகநாதன்ஜி, முக்கியமான ஆளுக்கு போயிருக்காங்க. நம்ம கூட ஃபைல் தூக்கிட்டு போகிறாள் தானே. அங்கே ஏன்னா டெல்லியில் ஆஃபீஸ் வச்சேன், காந்தி பீஸ் ஃபவுண்டேஷனில் தான் ஆஃபீஸ் வச்சிருந்தேன். முதல்ல தேவேந்திர குமார் குப்தா இதில் வச்சுருந்தேன், கொசு ஜாஸ்தி இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்தேன், கிருஷ்ணசாமிக்கு செக்ரட்டரி ஆனார். காந்தி பீஸ் ஃபவுண்டேஷன் போயிருப்பீங்கல்ல, அங்கே போனேன். இது சரியாக வரல, தனியாக ஒரு இது குத்தகைக்கு பிடிச்சி லீஸ்க்கு ஒரு இது வாங்கி சரோஜினி கார்டனில் ஒரு இடம் இருக்குது. அப்புறம் இது பண்ணி அதை ஒரு கோஆர்டினேட்டிங் சென்டர் நான் மாற்றி கொடுத்து விஜய் மகாஜன், டிகே மேத்யூ, இந்த மாதிரி ஆட்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நமது ஃபீல்டு இங்கே தானே. அப்போ ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் தொடங்கும். அப்புறம் மத்திய பிரதேஷில் குலாந்தேவி அது இறந்து போச்சு. அவங்க தங்கச்சி அவங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்க கூட கொஞ்ச நாள் வேலை. மதுரையில் கான்ஃபரன்ஸ் போட்டோம், வாங்கினாங்க. அது ஒரு போஸ்டி. அது வந்தோடனே மீனாட்சி அம்மா கோயிலை பார்க்கணும், கோயிலை போய் காட்டி நல்ல ரொட்டி இருக்க கடை வேணும்னாங்க. ரொட்டியே செஞ்சு போட்டாச்சு. ஏதோ வாழ்க்கை நல்லா ரசிக்கிறேன், அது பாட்டு போகுது. இதுக்கெல்லாம் ஒன்றும் பிலாசபி நீங்களே ஒன்றும் பிலாசபின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா எப்படி? இங்கே உட்காந்துருக்கேன், அது நான் சொன்னல ஃபுட் செக்யூரிட்டி இந்த மாதிரி. இந்த பூதான ஆஃபீஸ்னு இருந்த இடத்தையெல்லாம், ஏன்னா இங்கே பூதான இயக்கத்தில் நான் ஈடுபட்டிருக்கேன். இந்த பூதான கொள்கைகளை கொண்டு சேர்க்கறதுக்கு நாடக ட்ரூப்புன்னு வச்சுருந்தேன், ட்ராமா ட்ரூப், சர்வோதய கலாமன்றம் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தேன். அது நடிகர் நம்ம ஆளுகளும் இருப்பாங்க. அப்புறம் வெளியிருந்து கொஞ்சம் இருந்தால் நல்லதுன்னு மேஜர் சுந்தரராஜன் ஒருவர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சினிமாவில் இருந்தால் அவர். அப்புறம் கேஆர் விஜயான்னு ஒரு பொண்ணு, அதெல்லாம் நம்ம ட்ரூப்பில் இருந்துச்சு. அப்போ கொஞ்ச நாளுக்கான ஆளுகளை காண 2 வரைக்கும் இங்கே பூரா செவத்தில் போஸ்டர் ஒட்டி வச்சுருக்காங்க. சரி நம்ம வீட்டு போயிடுச்சு விடு அப்படின்னா. அப்புறம் டால்ஸ்டாயினுடைய கதையை தான் நாடகமாக மாற்று. டால்ஸ்டாயினுடைய கதைகள் எல்லாம் சிறுகதைகள் இருக்குல்ல, அது எல்லாமே நாடகமாக மாற்றி. இந்த உங்க புத்தகத்துல நீங்க நிறைய இந்த மாதிரி கதைகள் சொல்றீங்க. அந்த ஒவ்வொரு நீங்க புத்தகத்தை நீங்க எழுதின விதத்துல வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது அந்த கேத்த ஒரு கதையை நீங்க சொல்லி அதை ஒரு நாடகமா ஆக்கி பண்றீங்க. இந்த இந்த அப்ரோச் எங்கேருந்து வந்ததுங்க? இந்த பிராப்தம் தாங்க. எனக்குன்னு ஒன்றும் கிடையாது. ஜேர்னலிசம் நான் படிக்கவும் இல்லை, உருப்படியான படிப்பும் கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, கோழி மேய்ச்சேன், ஆடு மேய்ச்சேன், மாடு மேய்ச்சேன். ஹைஸ்கூலு, அண்டர் கிராஜுவேட், அப்புறம் என்னது பிஜி, இதில் முடிஞ்சு வச்சு. ஒரு காலம் உங்களை மாதிரிலாம் படித்தா ஒன்றுமெல்லாம் போயிருப்பேன். எல்லா இடத்துக்கும் போகிறதுக்காக அங்கே போய் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லேயும் 2 மாதம் 3 மாதம் இருப்பேன். அப்புறம் கனடா, இங்கே உலகம் பூரா நண்பர்கள் இருக்காங்க. அதில் ஒன்றும் அது எதுக்கு இன்னைக்கு ஏன் கூட நண்பர்களாக இருக்காங்க. எனக்கும் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? எது வடநாட்டுக்கு போகும்போது ஹிந்தி எதுக்கு? நான் தான் இந்திய எதிர்ப்பாளர்ல. அப்படியா? ஆமா, நீ பேசினா புரியும், நான் திரும்பி பேசுறது கிடையாது. அப்படியா? ஆட்கள் இருப்பாங்க. பீகார்ல இருக்க போதெல்லாம் மகத் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு பையன் அவன் வந்துடுவான். 2 பேர் சைக்கிள்லேயே தான் போவோம். பேசுறதெல்லாம் புரியும், அவங்க பேசுகிற புரியும். நம்ம ஃப்ளூவெண்ட்டாக சொல்ல தெரியாது.
லல்லு மீட்டிங் போட்டாருன்னா அங்கே போய் உட்காந்துருப்பேன். லல்லு பிரசாத் குமார் இவங்கெல்லாம் ஒரே குரூப்பு தானே. அப்போ உட்காந்துருப்பேன். லல்லு பிரசாதெல்லாம் பர்சனலாக தெரியும். அப்போ அந்த எமர்ஜென்சி நேரத்தில் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த நேரம் அவங்கெல்லாம் டக்குன்னு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. விளையாட்டுத்தனமாக இருந்துச்சு. அப்போ இந்த பூதான இடங்கள் எல்லாம் திரும்பி என்ன பண்ணோம்னா கிளஸ்டர் ஆஃபீஸ்னு மாற்றினேன். வந்து கேட்பாங்கன்னா பூதான ஆஃபீஸ் ஒன்று இருந்துச்சு, வேறு போர்டு இருக்கே, கிளஸ்டர் ஆஃபீஸ்னு மாற்றணும். அப்புறம் டெவலப்மெண்ட் சென்டர்னு மாற்றணும். 10 வருஷம். இப்போ அதே இடத்த பிஸ்னஸ் சென்டரை மாற்றி விட்டேன். இது பூரா எல்லாம் பிஸ்னஸ் தான். பால் விற்கிது, கல்யாண மகால் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, வசந்தம் குரூப் வர்றாங்க, ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஃபுட் செக்யூரிட்டிக்கு அந்த இது இருக்குது, பிஸ்னஸ் சென்டராக மாற்றி. சும்மா காந்தி சொன்னார் ராட்டையை சுற்றிக்கிட்டே இருந்தா இருக்கிறவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, போயிடுவான். அடுத்து என்ன ஆகும்னு தெரியாது. பார்ப்போம், இல்லைன்னா எக்கா வித்துட்டு போயிட வேண்டியது, அவ்வளோதான். ஒரு விதத்துல நம்ம அதை சப்போஸா மறைச்சிட்டு தான் அதை பண்ணோங்கிற மாதிரி ஒரு எப்படி ஒரு விதத்துல. ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா அது பிசினஸ்ங்க அதை மாத்தி தான் அதை எடுத்து போகணுங்கிறதா மாதிரி. இல்லை காலத்துக்கு தகுந்தபடி நீங்கள் மாறிக்கிட்டே வரணும். காலத்துக்கு தகுந்தபடி இன்னும் நீங்கள் அம்பர் சர்க்கா வச்சுருந்தா, அம்பர் சர்க்கா சென்டர் ஒன்று இங்கே இருந்தது. என்னாச்சுன்னு தான் அழுந்து பார்த்தாரு. ரொம்ப நாளாக அம்பர் சர்க்கா சென்டரை மாற்றிட்டு இது இருக்கு இல்லையா, சில்க் காட்டன் மெத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுவும் சரியாக இல்லை. நான் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் போய் பார்த்தேன். எங்கன்னா ஒன்று இப்படி கிடக்க, இது நம்ம இடமே, மெத்தை செஞ்சோமே அப்படின்னு பூரா இடித்து தள்ளிட்டு 3 தான் பண்ணிட்டோம். பல்க் கூலர், மில்க், சில்லிங் மாற்றியாச்சு. மெஷினை மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஆர்ஓ வாட்டர் ஜனங்களுக்கு முன்னால கடை இங்கே ஒரு ஏக்கரில் ரோடு மேலே தேவையில்லையா தானே. இப்போ நீங்கள் அது ஓடாது, லாட்டே இல்லை. தையலும் உங்களுக்கு இன்னும் போனால் அதுக்கு ஆட்களை கண்டுபிடிச்சி அந்த சர்க்கிளில் தான் வருவாங்க. அது எக்கனாமிக்கலாக இருக்காது. காந்திய சிங்கர் மிஷின் யூஸ் பண்ணலாம் தானே சொல்லியிருந்தாரு. இல்லை, காந்தி ஏந்தி அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. காந்தி ஏந்தி அதை பற்றி ரொம்ப படிக்கிறது இல்லை. நான் படித்ததை டால்ஸ்டாய் நிறையா படிச்சிருக்கேன். டால்ஸ்டாயோட எல்லா புத்தகத்தையும் வாரன் பீஸு அது எல்லாம் அண்ணா கரீனா எல்லாம் படிச்சிருக்கேன். அதுலேருந்து தான் நான் காந்திக்கு வந்தேன். காந்தி இது எனக்கு போர் அடிக்குது, உசுர்லாத ரைட்டிங்காக இருக்கு. இவர் கொஞ்சம் பாருங்க கத்தி எடுக்கிறாரு. எனக்கு நிறைய உயிருள்ளதான் தோணுது காந்தி எழுத்து. இல்லை, வித்தியாசப்படும். உங்க பார்வை வேற, என் பார்வை வேற. ஏன்னா அதை விட எனக்கு உயிருள்ளது 2 பேர் தான் தெரியுது. ஒன்று குமரப்பாவும், ஒன்று வினோபாவும். குமரப்பா நீங்க சந்திச்சது அவரோட இருந்தது? கல்லுப்பட்டியில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், 2-3 தடவை பார்த்துருக்கேன். அவ்வளோ ரொம்ப அவர் கூட நான் ஒர்க் பண்ணலை. அதுக்கு முன்னால் அவருடைய அந்த இது இருக்கு இல்லையா, நீங்கள் இப்போ செக்ரட்டரியாக இருக்கீங்கல்ல, அங்கே போயிருக்கேன். அங்கே போயிருக்கோம். 3 மாடி கட்டியிருப்பார். அங்கே போயிருக்கேன். வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கான ஒரே எக்ஸிபிஷன் இந்தியாவில மாத்திரம் இல்ல, உலகத்திலேயே வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு வேற எங்கேயும் எக்ஸிபிஷன் இருக்கிற மாதிரியே தெரியல. நானும் தேடி தேடி பார்த்துட்டேன். கிராமத்து தொழில்களுக்காக ஒரு தொழில்நுட்பத்துக்காக ஒரு நான் ஒரு ஐடிஐ ஆரம்பித்தேன் கல்லுப்பட்டியில். இந்த கிராமத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்ய சொல்லியிருந்தேன். பன்னர்வா, கூந்தாளம், இந்த மாதிரி இருக்குல்ல, எல்லாம் ஒரு லிஸ்ட் பண்ணால் 60-63 ஐட்டம் வந்தது. இதை செய்யுங்கடா அப்படின்னு ஒரு பேட்ச் பண்ணாங்க. அவன் வேலை கிடைக்கல. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மில்லு ஓனர் வந்தார். அவர் எனக்கு ஒரு 30 பேர் வேணும், நீங்கள் ட்ரெயின் பண்ணி கொடுக்குறீங்களான்னு. இங்கே எடுத்து கொடுத்தா உடனே வேலை கிடைச்சி போச்சு. நமக்கு ஃபீஸை கொடுத்துட்டேன். அதனால அது விட்டாச்சு. ஸ்ரீதர் வெம்பு தான் ஆரம்பிக்கிறது.
ஸ்ரீதர் ஸ்ரீதர் வேம்பு அவர் இது இப்பதான் பவர் டூல்ஸ் எல்லாம் கிராமத்துல தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. யாரு? வேம்பு, ஸ்ரீதர் வேம்பு. ஸ்ரீதர் IT. ஐடி. இல்லை, சிலது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து எதுலேயும் அடப்படாது. இன்னைக்கு என்ன உங்களுக்கு இப்போ இன்னைக்கு சாயந்தரம் மீட்டிங் போட்டிருக்கோம். இப்போ நானும் டிசைட் பண்ணிட்டேன், எல்லார்த்தையும் லைக் டு ஸ்டெப் டவுன் ஃப்ரம் ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணி ராத்திரியில் ஃபோன் பண்ணி அங்கே ஒரு பொண்ணை காண ஓடி போயிட்டான், நம்மவே தான் தள்ளிட்டு போயிட்டான். அந்த இதில் ஸ்கூல் வேறு நிறையா இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்கூல் வேறு இருக்கு, பிஎட் காலேஜ் கண்ணா கஞ்சா கச்சான்னு கிடக்கு. இதெல்லாம் இனிமேல் நம்ம எல்லாம் எவனோ ஒரு கூட்டு போயிட்டானா நம்ம என்ன ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி என்ன செய்ய அப்படின்னு கேட்டானா, முடிஞ்சா பிடிச்சா நீயும் கூட்டு போடுறான்றது படுத்துருவேன். இப்போ பார்த்தேன் இது எல்லாத்துக்கும் டைம் என்ன, யூ ஹேவ் டு ரிட்டையர்மெண்ட் இல்லாமல் இருக்க ரொட்டீன் ஒர்க்கிலேருந்து நீங்கள் மாற்றிக்கிறோம். அதனால் இன்னைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு மீட்டிங், செலக்டிவாக ஒரு 10-15 பேரை கூப்பிட்டுருப்பான். செலக்டிவாக செக்டார் வைஸ் பிரிக்கிறோம். டைரி, இந்த மாதிரி விமன், இந்த மாதிரி ஒரு 10 செக்டார் பிடிச்சி ஆளுகளுக்கு இந்த நாளைக்குலேருந்து இந்த சாவி உள்ள பணம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, பீரோ சாவி இந்தா போடு அப்படின்னு ஒரு தலைவர் சொன்னா தான் அவங்க கேட்பாங்க. அண்ணாச்சி அசைவ தலைவர். ஆமாம், இப்போ அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் பேசாமல் இருக்கலாம். பட் ஐயா நீங்க இப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுன்னு சொல்லி பின்னாடி வர்றீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி இது பண்றேன்னு சொல்றீங்க. இப்ப அடுத்த தலைமுறைகளுக்கு அவங்க எடுத்தும் போகணும்னு நினைச்சா நீங்க எந்த மாதிரி விதத்துல அவங்க வழிகாட்டுங்க? நான் போறேன் இல்லைன்னா போறான் விடுறேன், நமக்கு என்ன சார்? நம்ம பிறந்தோம், நம்ம வாழ்ந்தோம், இப்போ சாக போறோம். நம்ம அதை விட நீட்டிக்கிடுவேன். அடுத்தவன் என்ன ஆகினா என் பிள்ளை குட்டிகளை பற்றி நான் நினைக்கிறது கிடையாது. அவங்களே வருவாங்க, அப்பா நான் என்ன அப்பான்னு சொல்கிறான் அப்படின்னு கேட்குறது. பாட்டி செல்ல இருக்கவில்ல எப்பாவது வருவான், அப்பான்னு வருவான். இல்லையா மிஸ்டர் லோகநாதன் சொல்லாம அப்பான்னு சொல்கிறாள்னு சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதான். அண்ணாச்சி இருக்காது, அவங்கள்ட்ட வருவாங்க. குமார் பையன்தான் படித்து வெளிநாட்டில் படித்தான். அப்படின்னா கடைசியில் அங்கேயே வேலை கிடைச்சது. ஏற்பாடு பண்ணது வெங்கடேஷன், பழைய ஹோம் செக்ரட்டரி வெங்கடேஷன். அவர் தான், அவர் ஃப்ரெண்டு ஒரு இதில் சோஷியல் ஃபோரத்தில் சந்தித்தோம். எதுக்கப்போ அங்கே போய் நம்ம நாட்டில் என்ன கிடைக்கும் அங்கே போய் விடுறேன், இங்கே தான் நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு. ஏன்னா ஹோம் செக்ரட்டரி வந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இல்லையா, லண்டனில் வேணாம் நான் போய் கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா லண்டன்லேயும் ஒரு சின்ன ஆஃபீஸ் இருந்துச்சு நமக்கு, இந்த ஆட்கள் போனால் வந்து தங்காது கூப்பிட்டு வந்துட்டேன். அவன் தான் கூட மாட வந்து பார்த்துக்கிடுவான். உலக அளவில் இந்த நிறுவனத்துடைய இந்த வேலைகள் அல்லது இதை சார்ந்த மக்கள் உங்களோட இணையறதுன்றது வந்து அது எப்படி உருவாச்சு உங்களுக்கு? இல்லை ஒன்றும் நீங்கள் நானும் ஒன்றாவே தர்றோம். நமக்கு 2 பேத்துக்குள்ள காமனாலிட்டி ஒன்றும் கிடையாது. நீங்கள் எனக்காக செலவழிச்சதும் இல்லை, நான் உங்களுக்காக செலவழிச்சேன். ஆனால் இருந்தாலும் பிரியமாக இருக்குமே எப்படி? எப்போ அதான் உங்களுக்கு 1 வாரத்துக்கு முன்னால் உங்களை யோசிச்சேன், ஒன்றும் இல்லாமல் நாசமாக போகிறாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். உங்கள்கிட்ட சொன்னோம் இல்லையா, ஒன்றும் இல்லாமல் நாசமாக போகிறாரு, உருப்படியாக ஏதாவது பண்ணலுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் சொன்னதை கேட்க மாட்டாருன்றது தெரியும். அப்புறம் தான் சொன்னார், இது இப்போ எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு காலையில் சொன்னார். நான் அதில் அந்த 100 நூற்றாண்டு வால்யூம் சொல்ல படிச்சிருக்கேன். அவர் அந்த பத்திரிகையை தொடங்குறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றதும் தெரியும். கடைசியில் மெட்ராஸில் தான் ஆளை பிடிச்சிருக்காரு. பணம் இல்லை, எவனோ ஒரு 100 ரூபா எடுத்துருக்கேன், அதை வச்சு தான் நடக்குது. பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு வேறு கஷ்டப்பட விவேகானந்தர் வந்து அவ்வளோ லேசாக நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு, நம்மளை விட கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் நமக்கு என்னென்ன பெருசாக ஒரு அவதார புருஷன் மாதிரி தெரியுது ஒழியே, அதை படித்தா தெரியும். 100ஆண்டு விழா இது இருப்பாரு கேசரி, அதுலயும் என்னோட ஒரு கட்டுரை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுலயும் என்னோட கட்டுரை ஒண்ணு இருக்கா? இல்ல வேதாந்த கேசரியோட சென்டினரி இதுல
இப்ப இல்ல, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் அது எனக்கு 5-6 வருஷத்துக்கு முன்னால கிடைச்சது. இப்ப 120வது வருஷத்தை தாண்டிட்டாங்க. அப்படியா? எங்கேயாவது கிடைச்சிருக்கும், இல்லை பார்த்து வாங்கியிருப்பேன் அந்த மாதிரி. இல்லைங்கய்யா, இதுல வந்து என்னன்னா, ஒரு வேப்ப மரத்தோட ஒரு விதைய வைக்கிறோம், அது காலம் மாறி வேற ஒரு மரமா மாறுது. இப்ப அது வந்து அடுத்த இது போகும்போது அது அடுத்த வேற ஏதோ உருமா மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி வருது. அந்த ஒரு இப்ப இன்னும் காலங்காடு மாறும் போது இது வந்து நம்ம பரிணாமத்தின் வழியில இதான் பரிணாமத்துல இதான் இன்னோவேட்டபிள் நினைச்சுக்கிறதா, இல்ல இது வேற எப்படி மாறுங்கிறது? ரெண்டு இருக்கு. பிசிக்ஸ்ல ஒண்ணு சொல்றாங்க, எதையுமே அழியறது இல்லை, மாற்றம் தான் ஏற்படும். அதான் பேசிக்கா பிசிக்னுடைய பிரின்சிபல். வேப்ப மரம் இருக்கு, விதையாகுது, இதாகுது, கீழே விழுகுது. அப்புறம் நீங்க டிஎஸ் எலியட்டினுடைய இதை படிச்சீங்கன்னா, மர்டர் இந்த கத்தீட்ரல ஏதோ ஒன்றில் ஒரு இடத்துல வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, டிஎஸ் எலியட் பெரிய பாயிண்ட், மேலே இருக்கிற காஞ்ச இலை இருக்குல்ல, இந்த காஞ்ச இலை இந்த மரத்திலிருந்து கீழே இருந்த இலை வரல யோசிக்குது. எந்த மாதிரி வந்தோம், எந்த மாதிரி இருந்தோம், எப்போ கொழுந்தா இருந்தோம், எல்லாம் யோசிச்சுட்டு அடுத்து என்ன ஆகும்னு யோசிக்குது. இதுவரையிலும் தெரியுது, அடுத்தது டார்க்கா தெரியுது, டார்க்கா தெரியுது. தெரிஞ்சுட்டு அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா, அடுத்து வந்து நீ வந்து திரும்ப உரமாயி செடியாய் நீ வந்துருவேன்ற மாதிரி ஒரு ஒரு கிளியோ அல்லது ஏதோ ஒன்று சொல்ற மாதிரி ஒன்று வருது. சொல்ற மாதிரி அது ஒரு கவிதை, அவருடைய ஏதோ ஒரு அந்த, ஏன்னா அவருடைய கலெக்ஷன் நான் படிக்கணுங்கிறதுக்காக புதுசாக இலக்கிய பண்ண தொடங்கினேன். நான் படிக்கணுங்கிறதுக்காக அது ஒரு 10 வருஷம் வச்சிருந்தேன். அப்புறம் சில ஆளுங்க வேணாங்க, இல்லை அது எனக்கு வேணும்னாங்க. வேணும்னா கொடுத்துருப்பேன், கொடுங்கனாங்க. நீங்க அது இல்லை, காந்தி புஸ்தமே இல்லை. ஆமாங்க, அப்ப எப்படி சர்வோதயம் வச்சிருக்க, தப்புத. அப்ப வெளியேறிட்டேன். உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை அழிக்கலாம்னு பார்த்தாங்க, முடியலை. இப்ப கடைசியில் ஒரு சுத்தி ஏதோ கொஞ்சம் உயிர் விடுங்கன்னு வந்துருக்கு. அதை போய் எடுத்து ஃபுல்லாக ஏர் கண்டிப்பா செலவழிக்கப்படாதுன்றக்காக தூசியாக இருக்கும். காலையில் வந்து இவன் வேலை, நம்ம கதற்கடையை பழைய கதற்கடை எடுத்துருவான்ல, இதை வச்சு சுற்றுவான், தூசி திட்டுவான். பழைய புத்தக கடை மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஏசி இது பண்ணி ஊர் வந்தார். அப்புறம் வந்து இது காந்திய கடை மாதிரி இல்லையே அப்படின்னாரு. ஆமாம், காந்திய கடை மாதிரி இல்லையே. சர்வோதய இலக்கிய பண்ணைன்னு போட்டிருக்கீங்க, தப்பாக போட்டிருக்கோம். போயிட்டாரு, புதுசாமே வாங்காம போயிட்டாரு. சிம்பிளா இருக்கணும். நீங்க இவ்வளவு ஆர்னமெண்டெல்லாம் வச்சு இது பண்ணி செலவழிச்சு பண்ணீங்க, தப்புங்க. ஆமாங்க, தப்புதான். அதுக்கு மேல என்ன சொல்லுவாரு, 4 அடி அடிக்கணும்னா நான் குனிஞ்சு விடுப்பேன், அடிச்சுட்டு போறாரு. எனக்கு என்னமோ ஜனங்கள் வர்றாங்க, கஸ்டமர் வர்றாங்க, அவங்களுக்கான தானே இருக்காங்க. அவருக்கு தான் சொன்னேன், பிலாசபியை தொங்கிக்கிட்டே இருந்தோம்னா காணாம போயிடும். பீகாரில் நான் வேலை செஞ்சிருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஆசிரம் இவர் ப்ரொஃபஸர் பேர் ராமச்சந்திரனா, வாரதாவில் இருந்தார். ராமமூர்த்தி ப்ரொஃபஸர் ராமமூர்த்தி சர்வதேச சங்க தலைவராக இருந்தார்ல, அவர் ஒரு ஆசிரமத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தார் கங்கைக்கு, பீகார்ல கங்கை கரைக்கு அந்த பக்கம். இந்த பக்கம் நாங்கள் ஒரு குடிச்ச போட்டுருக்கோம். அப்போ அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் அது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அங்கே அது இன்சார்ஜாக இருந்தவர்கிட்ட சொல்லி அவர் வந்து போட்டு வீட்டு கொடுத்துருந்தாரு. அங்கே 2 இருக்கு இல்லையா, நக்சலைட்டு பூமி சேனா,
வந்து 2 வேலும் வந்து நம்மளை ஒன்றும் பண்ணுறதில்ல, வருவாங்க போவாங்க. அதில் டாக்டர் வினய்ன்னு ஒருவர் இருந்தார், ஆமா தெரியும். 1 லட்சம். ஆமாம், அவர் அங்கே எமர்ஜென்சி வந்து அவரை தலையை தேடிட்டு போய் இங்கே வந்துட்டார். நான் கொடைக்கானலில் தான் போய் வச்சுருந்தேன். திடீர்னு காணாமல் அவர் போயிட்டார். அப்புறம் ஃபோன் பண்ணார், இப்போ எல்லாம் ஒன்றும் என் தலைக்கு விலை இருந்தாலும் என் தலையை எடுக்கிற அளவு யாருக்கும் தைரியம் இல்லை அப்படின்னா, அதனால நான் போறேன்ட்டு போயிட்டாரு டாக்டர் வினய். அந்த மாதிரி அங்கே என்னாச்சுன்னா, அந்த ஆசிரமம் வச்சிருந்தோடைய பையன் ரொம்ப செல்லமா வளர்த்தாரு, நல்லா படிக்க வச்சாரு. நிறுத்திட்டுமா தண்ணி குடிச்சிட்டு உடம்பு சரி. டீ போட்டுருக்காங்க சரி. நீங்க பிடிச்சுங்க, எனக்கு வேண்டிய இல்லை. தண்ணி உங்களுக்கு இருந்துருக்கு வேண்டி, அதாவது ஒரு சின்ன ரகசியத்தை சொல்றேன், ஒரு அண்ணாச்சிக்கு தெரியும். நான் வந்து ஒரு பேஷண்ட், இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட். அதனால எதுவும் சாப்பிட முடியாது, சாப்பிட்டா வாமிட் ஆயிடும். இப்போ இந்த நீ கேட்டதுனால அதை வாமிட் பண்றேன், சாப்பிட்டதை வாமிட் பண்ண முடியலை. அதனால சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவரை என்ன பண்ணேன், அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அதை பையனை நீங்க இப்படின்னா உங்க இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வளர்க்கலையான்னு. விரும்புகிறான், பாட்னாவில் படிப்பான், படிச்சுட்டு இங்கே வந்து ஜமுயில் வந்து இறங்குவான், ட்ரெயின் ஜமுய் ட்ரெயினில் இறங்கி போவான். ஒரு நாள் கடத்திட்டு போட்டாங்க பையனை காணோம். பையன் ஏன் நம்ம ஏன் இடத்துக்கு வந்தாரு, உனக்கு தான் அந்த இவங்கெல்லாம் தெரியும், பூமி சானாவும் தெரியும், இவனையும் தெரியும், அவங்ககிட்ட சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நம்மளை அவங்க என்ன நினைக்கிறோம்ன்றல ஜேபிஆல்னு நினைப்பாங்க. 2 பேருமே ஜேபி, ஜெயபிரகாஷ் நாராயணன். கடைசியில் 5 லட்சம் கொடுத்து கூப்பிட்டு வந்தார். 5 லட்சம் இல்லை, தகவலுக்காக சொல்றேன், 5 லட்சம் கொடுத்து கூப்பிட்டு வந்தாரு. டாக்டர் வினயன் தலைக்கு 1 லட்சம். வினயன் இதை விட சீப்பா இருக்காரோ? நல்ல டாக்டரு, நீங்க சந்திச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம கூடவே இருந்தாரு. நிறைய அனுபவங்கள் இங்கே பீகார்ல இருந்தேன். எமர்ஜென்சி வரவும் ஒரு பையன் என் கூட இருந்தான், ஐயங்கார் வீட்டு பையன், இங்க மத்திய பிரதேஷ் பூனா. அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சு நம்ம ஜெகநாதன்ஜி எல்லாம் இதுக்குள்ள ஜெயிலில் போட்டாங்க. சுப்பிரமணியம்னு ஒரு கலெக்டர், கயா கலெக்டர், அவர் மதுரைக்கார். நாங்கள் அப்பப்போ போய் பார்ப்போம், ஏதாவது ஒரு விஷயம்னா போய் பார்ப்போம். போலீஸ்காரனை கூப்பிட்டு அங்கே ஒரு இருக்கான், போக மாட்டேன்வேன், 4 தட்டு தட்டி டிக்கெட்டை வாங்கி இந்த ஜாம்ஷெட்பூர் ட்ரெயின் ஒன்று இருக்கும் கயாவில் இருந்து, அதில் தூக்கி போட்டு விட்டுரு அப்படின்ட்டாரு. இல்லைன்னா அவனை உள்ள போட வேண்டியிருக்கு, எங்கள் ஊருக்கு. அப்ப பயந்து அடிக்கு பயந்து ஓடினவன் இங்க போய் சின்ன ஆசிரமத்தை வந்து 3 வருஷமா 5 வருஷமா ட்ரைனிங் எடுத்து இங்க போய் இப்போ ஒரு ஆசிரமம் வச்சிருக்கான். இதுல ரிஷிகேஷ்ல ஜெகதானந்தான்னு பேர். இது பெரிய அளவுல இருக்காரா? 20 ஆமா இருக்கார். 20 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு கான்டாக்ட். ஒரு ராமேஸ்வரம் போகணும், சாமியார்களை கூப்பிட்டு வந்தார், பொழுதே பேசணும். ஒரு 20 வருஷத்துக்கு பின்னால ஒரு வாரத்துக்கு முன்னால, ஒரு 10 நாளைக்கு முன்னால ஃபோன் பண்ணாங்க. அது ஃபோன் பண்ணி அண்ணாச்சி ஆல் ரைட்னா, எஸ் ஓகே. இல்லை உங்க உடம்புல சரியில்லையே, ஏதோ இருக்கு, டிபி இருக்கா, அது இருக்கா, இது ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதிரிப்பா, ஐ ஃபெல்ட் சம்திங், அதனால உங்களுக்கு பண்ணி நீ இங்கே வந்துரு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எனக்கு இருக்கா தெரியலை, இரு, இது இதுவாச்சுன்னா எல்லாரும் செலவழிச்சிட்டு வந்து அங்கையில் வந்து விழுக்கிறேன், உன் பாடி எங்கள் அங்கையில் போட்டுறோம். அந்த அவன் அங்கிட்டு ஓடிட்டான், என்னை இங்கே அனுப்பிச்சு வச்சுட்டாரு. ஒரு மாதிரி வாழ்க்கைங்க.
சொல்ற மாதிரியும் இல்லை. அவ்வளோ இது எழுதுற பழக்கம் உங்களுக்கு எப்ப ஆரம்பிச்சது? நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறீங்களே. நிறைய எழுதலை. நிறைய எழுதியிருக்கீங்க. இல்லை, கிராமராஜ்யம்னு ஒன்று வந்ததில்லை, நான் தான் எடிட் பண்ணி 20,000 30,000 காப்பி போகும், எல்லா பஞ்சாயத்துக்கும் போகும். ஆமா. இப்போ வெங்கடாஜபதி இது ஜேடிசியா இருக்கிற போது என்கிட்ட கொடுத்தான். அப்போ எழுதுற ஊரை இவங்க ஊரை பற்றி எழுதுவேன். ஏன்னா நான் அங்கே ஜாஸ்தி இருந்தேன், தஞ்சாவூரை பற்றி தான் நிறைய. இப்ப வருது இல்லையோ? தெரியல, அதுக்கு முன்னால தெரியல என்னன்னு. அதுக்கு பின்னால அப்புறம் நான் சொன்னல நாடகம் கம்யூனிகேஷன் தான், அது ஒரு ஸ்கில் நாடகம். அப்புறம் சோலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்ன பண்ணாரு, லோகு உனக்கு ஒரு பத்திரிக்கை வேணும், நிறைய வேலை செய்கிறேன், பத்திரிக்கை நடத்துன்னு அவர் ஒரு இதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு, சாளரம்னு. அவர் என்ன பண்ணா, நீ எழுது, நானும் கான்ட்ரிபியூட் பண்றேன்னு சிலவர்கிட்ட வாங்கி தர்றேன். அதை இது பண்ணோன்னா அவர் இறந்து போனாரு. நான் அது கூட மாட எழுதிக்கிட்டே இருந்தேன். இன்னும் வந்துகிட்டு இருக்கேன், அது 4 பக்கம் 32 பக்கத்துல தான் வந்துகிட்டு இருக்கு. அதை நிரப்புறதுக்காக எழுத வேண்டியிருக்கும். ஒன்றும் பெருசு இல்லை, ஏதோ தோணுது எழுதுறோம். அது ஒரு ஸ்கில் தானே. அவ்வளோ உங்க எழுத்தும் நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கு, டைரக்டா சொல்றீங்க. சிலது படிச்சாலும் புரியாது. இன்னொரு அவங்க யார் எழுதுனாரோ அவர்கிட்ட சொல்லி என்ன விழிச்சிருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்லணும், இன்னும் இதை விட புரியாது. ஒரு ஸ்கில்லு, அவ்வளோதான். அதை பண்றோம். இதை எல்லாரும் கேட்டேன், நமக்கு 55 வயசு ஆகி போச்சு, தொடங்கி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நம்ம இதில் இருந்த ஆட்களை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம்? அவங்ககிட்ட ஆர்டிக்கல் வாங்குவோம், வெளியிடுவோம். யார் படிக்க போகிறா? நான் ஒரு சிவகாசி பிரஸ்காரன் 2 பேரும் உட்காந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று. அப்புறம் ஒரு யோசனை தோணுச்சு, படத்தை அழகா போடுங்க, கீழே அவங்க யாருன்னு எழுதிடும். இது நல்ல வரவேற்பு. என்ன நேரம் எடுத்த உடனே அவங்க படம் இருக்கான்னு தான் திருப்புறாங்க. இது நாங்க வச்சுக்கிறோம், எங்க பேரம்பேத்திக்கு வச்சுக்கிறோம். நிச்சயமா பெரிய விஷயம் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, அது வச்சுக்க, நீங்க வேற ஒண்ணும் வேணாம், பேரம்பேத்தி வந்து வச்சுக்கிறோம். யாருன்னு கேட்டாங்கன்னா இதுல எல்லாம் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இல்ல, மிக மிக முக்கியமானது. ஏன்னா நான் ரொம்ப நாள் முன்னாடி சொல்லுவேன், நான் இவருக்கு தான் சொல்லுவேன், சீனிக்கு தான் சொல்லுவேன். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பெல்லாம் அந்த இன்டர்நெட்டோடைய முதல் காலம் அது. இப்ப சீனி கிட்ட சொல்லுவேன், பாரு, நீங்க எல்லாம் எழுத ஆரம்பிக்கணும். எழுதலைன்னா உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேரம்பேத்தி எல்லாமே கூட உனக்கு டேங்க் இரிகேஷனை பத்தி என்ன தெரியும், அது நான் இன்டர்நெட்ல பார்த்தேன், இன்டர்நெட்ல உன் பேரை வரலையே அப்படின்ட்டுருவாங்க. இன்டர்நெட்ல நாம வந்து உங்க பேர் வரலன்னா இரிகேஷனை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னே சொல்லிட்டு போயிடுவாங்க உங்க பேரம்பேத்தி மாதிரிலாம். ஏன்னா முதல்ல உன்னை கேட்க மாட்டாங்க யாரும், உங்க பேரம்பேத்தி மாதிரி எல்லாம் போய் இன்டர்நெட்ல இருக்கான்னு தான் தேடுவாங்க. அதனாலயே நீ வந்து எழுதணும் நிறைய அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அது முதல்ல இங்க வந்து இந்த மேலூரை சுத்தி ஒரு 30 கிராமங்கள்ல வந்து இன்டர்நெட் போட்ட காலம். அப்ப நான் ஐஐடியோட வேலை பண்ணிட்டு இருந்தேன். அந்த பீரியட்ல நானும் சீனியும் தான் ஃபவுண்டேஷன் தான் சீனியும் நானும் தான் சேர்ந்து இந்த வேலையில ஈடுபட்டிருந்தேன். அப்ப அந்த பீரியட்ல நான் அடிக்கடி சொல்ல அவர்கிட்ட, பிற்காலத்துல ஒரு காலம் வரும், மக்கள் எடுத்த உடனே நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்கானே பார்க்க மாட்டாங்கன்னு. அதற்கு இதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இதுல வந்து அக்னாலேஜ் பண்ணிருக்கு, தேரை இழுத்தவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. அட்லீஸ்ட் முக்கியமானவர்களாவது நீங்க போட்டிருக்கிறீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அது அக்னாலேஜ் பண்றதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு சந்தோஷம், எல்லாரும் படம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்ல சைடு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சு. போமா நீயும் பாட்டி ஆயிட்டேன். பாட்டி படத்தை போடலையே, பழைய படத்துல போட்டிருக்கீங்க.
ஒரு 10 நிமிஷத்துல என்னன்றது தெரிஞ்சு 10 நிமிஷத்துல தெரிஞ்சுன்றேன். காஃபி டேபிள் பண்றாங்களே இப்ப நிறைய அதான் அதே மாதிரி. காஃபி டேபிள் புக் வந்து அதுலயும் கூட இஷ்யூஸ் இருக்கு. இல்ல பட் இதுல வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு பேர் இதை வந்து இதுல இணைஞ்சிருக்காங்கிற அதுவும் ஒன்னும் ஒரு அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் அவங்க கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி. வார் ரெசிஸ்டன்ஸ் இன்டர்நேஷனல் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னாச்சு. வார் ரெசிஸ்டன்ஸ் இன்டர்நேஷனல் அங்க இருக்க பீஸ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தோடையும் கான்டாக்ட் வச்சிருக்கோம். அது சில யூனிவர்சிட்டி, பீசா யூனிவர்சிட்டி, ஜெனோவா யூனிவர்சிட்டி, டொரினோ யூனிவர்சிட்டி, பாத் யூனிவர்சிட்டி, லண்டன் கூப்பிடாங்க போய் என்னதான் வளருவான். நாங்க என்ன செய்யணுங்களாங்க, வாங்க இங்க வந்து ஒரு வாரம் இருங்க, வருவாங்க இருப்பாங்க. நாங்க போய் என்ன செய்யணும், நீங்க யாரு, நாங்க ஃப்ரெண்ட்ஸு, யாருக்கு அசைஃபாக்கு பேர் வச்சுக்கோங்க. அதனால எல்லா நாட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அசைஃபான்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். காந்தியவாதின்னு ஒன்றும் கிடையாது, அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. ஒன்றும் நல்லது பூரா காந்தி தான், காந்தி பூரா நல்லது. நான் டால்ஸ்டாய் படித்தேன், அண்ணாச்சி டால்ஸ்டாய் கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கேன். டால்ஸ்டாயில இருந்து தான் காந்தியை எடுக்கிறேன், ரஸ்கின்ல இருந்து தான் எடுக்கிறேன், எல்லாத்துலையும் எடுக்கிறேன். சொல்ற போது இது என்னுடைய ஒரிஜினல் இல்லைன்னு சொல்றேன். அதனால மண்ணில் இருக்க உப்பு மாதிரி, உப்பு எங்க இருக்குன்னு தெரியாது, நல்ல காரியங்கள் அது மண்ணில் உப்பு கலந்துருக்கு. இப்ப நல்ல காரியம் பண்றவங்க காந்தியவாதிங்கிறீங்க. நான் காந்தியவாதி இந்த இதுக்கு வர்றதே இல்லை, வர்றதில்லை. காந்தியவாதி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி காந்திவாதின்னு யாரும் சொன்ன மாதிரி காந்திவாதின்னு யாரும் இல்லை நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? அவருடைய பிரின்சிபல்ஸை யாருமே பண்ணிட்டு இல்லையா, அப்புறம் காந்திவாதின்னு யாரும் வருவாங்க. காந்தியுடைய ஐடியாலஜியை யாருமே பின்பற்றலையே. ஐயா அதுக்கு தேவையே இல்லைங்கிறாரு. பின்பற்றது எனக்கு அது தேவையில்லை. இல்லை சரி, ஜேபி கிருபலனி ஒரு நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன், எங்க புஸ்தகத்துல வந்திருக்கலாம். ஆனா நாங்க காந்தி மிஷனுக்கு போது 1 மாசம் இருந்தார் நம்ம இதுல. அப்ப அவர் சொன்னார், ஒரு போனானா தொப்பி கிப்பி எல்லாம் வச்சு நம்ம சீனிவாசன் மாதிரி போட்டு நான் காந்தியவாதி மாதிரி இருக்கேன். ஜேபி கிருபலன் பார்த்தாரு, பார்த்துட்டு முன்னால இருக்க 2 பல்ல எடுத்துடணும், அப்புறம் மண்டை உனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு, இப்ப தட்டிக்கிட்டு பெருசாக்கணும், அப்புறம் காலு உனக்கு தடியா இருக்கு, இதெல்லாம் மாத்திருங்க காந்தியவாதி கூட்டாங்க. லோகியா பத்தி ஒரு ஸ்டோரி ஒன்று அமெரிக்கால படிச்சேன் நான். அமெரிக்கால இப்ப செனட்டரா இருந்த ஒரு இந்த கருப்பின தலைவர் ஒருத்தர், அவர் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்ல 50கள்ல இளைஞரா இருந்திருக்காரு. அப்போ லோகியா ஒரு முறை அங்க வந்தாரம்மா. அவங்க வந்து நாங்க நான் வயலண்ட் மெத்தட்ல நாங்க காந்திய வழியில நாங்கெல்லாம் வந்து போராடுறோம் இங்க அப்படி இப்படி இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 53 54 ஏதோ ஒரு டயத்துல அங்க வந்திருக்கிறாரு. லோகியா வந்து இறங்கின உடனே இவர் தான் இளைஞர், இவர் தான் உங்களுக்கு செக்ரட்டரியா இருப்பாரு உங்க பயணத்துக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. என்ன பண்றீங்கன்னு கேட்டேன்னா, நாங்க பீஸ்ஃபுல் மெத்தட்ல நாங்க போராடுறோம் அப்படின்னு. எவ்வளவு தடவை அரெஸ்ட் ஆயிருக்கேன்னு கேட்டாரம்மா. காந்தியவாதின்றா எடுத்த உடனே எவ்வளவு நேரம் அரெஸ்ட் ஆயிருக்கேன்னு கேட்கறானே அப்படின்னு. அவர் இது வரைக்கும் ஆகல அப்படின்னாராமா. அப்ப நீ என்ன பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட், என்னத்தை ப்ரொடெஸ்ட் பண்ணி நீங்க என்னத்தை மாத்த போறீங்க அப்படின்னாராமா. அந்த மனுஷன் எழுதுறாரு. அது அவர் வந்து அதுக்கப்புறம் செனட்டரா மாறுறாரு. 30 வருஷம் கழிச்சு அவர் ஒரு மிக இன்ஃப்ளூயன்ஷியல் தலைவராக செனட்டரா மாறிட்டு அப்ப எழுதுறாரு. ஆனா அந்த மனுஷன் அதை கேட்ட கேள்வி எனக்கு தாக்கிருச்சு பயங்கரமா. நீ பண்ற ப்ரொட்டஸ்ட் வந்து உன்னை அரெஸ்ட் கூட பண்ணலன்னா நீ ப்ரொட்டஸ்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டாரு. இவரு காந்தியவாதின்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அவர் ஒரு ப்ரொட்டஸ்ட போய் உட்காந்து அவர் அரெஸ்டும் ஆயிட்டாருங்க. அவர் வந்த 2வது நாள்லயே அவர் அரெஸ்ட் ஆறதை வச்சுதான் எனக்கு வந்து காந்தியவாதிகள்னா வித்தியாசமான ஆளுங்க போல இருக்கு, ஆக்ஷன்ல இம்பாக்ட் இல்லைன்னா காந்தியவாதிகள் கிடையாது அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு வந்துச்சு அப்படின்னாரு. ஆக்ஷன்ல இம்பாக்ட் காமிச்சே ஆகணும், ஆக்ஷன்ல பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தணும் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக அவர் வந்து எழுதுனது வித்தியாசமான ஒரு பார்வையா இருந்துச்சு எனக்கு. இப்ப நீங்க சொல்றதும் வந்து எனக்கு அதுதான் தெரியுது. ஏன்னா காந்தியம்னு ஒன்றத்தை பிடிச்சிட்டு தொங்கிட்டே இருக்காம வேலையை பண்ணுவோம், மக்களுக்கு என்ன தேவையோ மக்களுக்கு இருக்கிறத பார்த்துட்டு அதை வச்சு பண்ணிட்டே இருப்போம், அதை வச்சு பயணிச்சுட்டே இருப்போம். அதுல அந்த ஜீரோன்னு நீங்க சொன்னது வினோபாவுடைய முக்கியமான ஒரு ஐடியாவா பாக்குறேன். அது நீங்க சொன்னது இல்ல, அது நீங்க ஒரு வாட்டி சொல்லணும். ஆமா, ஜீரோவா
பூஜ்யன்றது வேதத்திலேயே வருது. அவரே பூஜ்யர் தான், அவரே பூஜ்யர் தான். உனக்குன்னு ஒண்ணு வச்சுக்கிறாரு. டோன்ட் ஹேவ் எனி ஐடென்டிட்டி. உனக்கு ஐடென்டிட்டியே கிடையாது. பெரிய விஷயம். சில ஆளுகளை தான் கூப்பிட்டு புத்துமையை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நான் கூட இருந்தேன். மற்ற ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பூமிதான நிலத்தை அபிவிருத்தி பண்றீல, அதனால ஒரு மேல ஸ்பெஷலா பிரியமா இருக்காங்க. அதுக்கு ஒரு இது கற்பிச்சு அதுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க. எதை நமக்கு பிடிக்குது, நமக்கு வேற தொழில் தெரியாது, வியாபாரங்க ரொம்ப நீ என்ன பண்ண போற, இதே வியாபாரம் தான். ஒரு ஸ்டேஜில் பட்ஜெட் வந்து ஒரு வருஷத்துக்கு 200 கோடி 300 கோடி நானா இப்போ குறைச்சு வந்திருக்கேன். வெளியில இருந்து வாங்குறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ உங்க பட்ஜெட் எவ்வளவு வருஷத்துக்கு? இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 100 கோடி வரும். கம்பைன்டு பட்ஜெட் ஒரு 100-150 கோடி வரும். எல்லாத்தையும் சேர்க்கணும். அது சுவிட்சர்லாந்துல எனக்கு தெரிஞ்சவர் உண்டு, பெர்னார்ட் ஃபோர்ன். இதில் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு இடத்துல வைக்காத. பவர் எங்க இருக்குன்னு எவனுக்கு தெரியல. தெரிஞ்சவனை கொலை பண்ணிடுவேன், இல்லை இன்னொன்று தூக்கி வெளியே போட்டுருவேன். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னா எங்க இருக்கு அவனுக்கே தெரியக்கூடாது எங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா 163 இன்ஸ்டிடியூஷன் நான் பில்டப் பண்ணியிருக்கேன். 163. சமீபத்துல யாரும் என்கிட்ட சஸ்டைனபிலிட்டினா என்னன்னு கேட்டாங்க. இன்ஸ்டிடியூஷனல் சஸ்டைனபிலிட்டினா என்ன நான் பார்த்தேன். சும்மா இது நாம பேசினோம்னா டெக்னிக்கலா போயிருதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இஸ் சஸ்டைனபிலிட்டி. அப்படி எவ்வளவு பேரை ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டேக் ஹோல்டரா மாத்துறோமோ அதுதான் அந்த இன்ஸ்டிடியூஷனை தக்க வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஆனா அப்படி பார்த்தோம்னா நம்ம பில்டு பண்றது இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, நம்ம பில்டு பண்றது ஒரு கல்ச்சர். மக்களுடைய வாழ்வாதாரமும் கல்ச்சரும் தான் பில்ட் பண்றோமே தவிர நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன் அதை நினைக்கிறது தான் தவறு அப்படின்னு. எப்படி பார்த்தாரு, நான் இன்ஸ்டிடியூஷன் தானே கேட்டேன், நான் எனக்கு தெரிஞ்சதுதான் சொன்னேன், இதுக்கு மேல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப நிறைய பேர் இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷன்லயே அதுக்குள்ளேயே புழன்று தானே விடுறாங்க. ரொம்ப நாள் முன்னாடி அண்ணாச்சி ஒரு டெஃபினேஷன் சொன்னாரு சஸ்டைனபிலிட்டியை பத்தி. ஒரு நாள் முழுக்க இந்த கன்சல்டன்ட்டுங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சஸ்டைனபிலிட்டி பத்தி கேட்கும்போது அண்ணாச்சி சொன்னாரு, எனக்கு இதெல்லாம் பத்தி ஒன்றும் புரியாது அப்படின்னு தான் ஆரம்பிச்சார். பிசிஎம் தான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டாரு, இவனோட சேவையூர்ல வச்சு கேட்ட கேள்வி. அப்போ அந்த கதை இந்த புத்தகத்துல இருக்கு, பை தி வே. அந்த கதை இந்த புத்தகத்துல எழுதி இருக்கிறேன். அதுல விசிஎன் வந்து கேட்டாரு, சஸ்டைனபிலிட்டி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒண்ணுமே சொல்லாம உட்காந்து இருக்கிறீங்களேன்னு. அண்ணாச்சி மற்ற பேர் பேசலாம் கேட்டிருந்தாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, இளைஞர்கள் எல்லாம் கிராமத்தை விட்டு ஓடி போறாங்க, எனக்கு ஒரு 100 குடும்பங்கள் கிராமத்துல எல்லாரும் ஒன்னா தங்கி இருக்கும், நாம ஒருத்தரோட ஒருத்தர் சார்ந்து இருக்கிறோம், நாமளும் இந்த மண்ணும் இந்த ஒருத்தரோட ஒருத்தர் சார்ந்து இருக்கிறோன்றது நமக்கு இணைச்சி இருக்கிறதுக்கு. அது ஒரு வார்த்தை ஒண்ணு நீங்க எனக்கு பயன்படுத்தினீங்க, உங்களுக்கு நினைவு இருக்கான்னு எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு அது அப்படியே ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா பட்டது. இதை நம்மளை இணைக்கிறது வந்து இறை உணர்வு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த, இறை உணர்வுன்ற ஒரு அதுதான் நம்ம எல்லாரையும் இணைக்குது அப்படின்னு. அப்போ என் பக்கத்துல உபாசனா உமா உட்காந்துருந்தாங்க. நான் உமாவை இடிச்சுட்டு சொன்னேன், இது வந்து இந்த சீஃப் சியாட்டல்னு ஒரு ஆளை பத்தி அவருடைய கோட் வந்து எல்லா இடத்துலயும் போஸ்டரா போட்டிருக்கோம். திஸ் இஸ் அவர் சீஃப் சியாட்டல் மூமெண்ட். ஏன்னா சஸ்டைனபிலிட்டிக்கு வெறும் தொழில்நுட்பத்தை வச்சே வந்து ஆளுங்க திருப்பி பேசுவாங்க. இவர் வந்து மனுஷங்களை வச்சு பேசுறாரு. இதுதான் சீஃப் சியாட்டலோடைய இந்தியன் ஈக்குவலண்ட் கோட். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சஸ்டைனபிலிட்டி. அதுக்கப்புறம் நான் இது ஒரு 1000 இடத்துலயாவது இந்த கொட்டேஷன் உங்க பேரை சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு தடவை சொல்ற ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ராயல்ட்டியா, நான் வேற ஏதாவது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தொடங்க. எனக்கு யாராலும் அது சொல்றதுக்கு கதை சொல்றதுக்கு காசு கொடுத்தானே உங்களுக்கு ராயல்ட்டி கொடுப்பேன். நான் கமர்ஷியல் யூஸ்க்கு பண்ணும்போது நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன். நான் இது வரைக்கும் எனக்கு காசு சொல்றதுக்கு எவனும் காசு கொடுக்கல. கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பா, நீங்க வாங்க மாட்டீங்க. நீங்க சில கொள்கை வச்சிருக்கீங்க. பட் நீங்க சொல்ல அந்த ரொம்ப முக்கியமானது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க இந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பில்ட் பண்ணும்போது இதுல இந்த
வேல்யூ சிஸ்டம் எப்படி எடுத்துட்டு வருதுன்னு நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் என்ன இருக்குதுன்னா, இப்ப நீங்க வந்து பல இடங்கள்ல இருக்கிற பெரிய பெரிய ஆட்களோட எல்லாம் நீங்க பழகி இருக்கிறீங்க. உங்களுக்கு உங்களை அறியாமலே வந்து அதுல கிட்ட இருந்து வந்து நிறைய விஷயங்களை நீங்க அங்கங்க வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். இப்போ இருக்கக்கூடிய புதிய நிறுவனங்கள் பல இடங்கள்ல கஷ்டப்படுறது என்னன்னா, அடுத்த வாரம் சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறான், அவன் சம்பளத்தை கொடுத்தானா ஏத்திட்டே போறான், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு இடத்துல தலைமை நிறைய பேர் நிக்கிறாங்க. அப்படி இருக்கிற இடத்துல எதை வச்சு நம்ம வந்து இந்த வேல்யூன்றது எப்படி நாங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு பெரிய சவாலா நிறைய பேருக்கு இருக்குது இன்னி தேதிக்கு. நீங்க அதை உங்களுடைய நிறுவனத்துல நீங்க எப்படி அதை பார்த்துருக்கிறீங்க? இல்ல தேவை நினைக்கிறீங்களா? முதல்ல நீங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனை போயிருக்கு. தேவையில்லை தானே, அதான் நினைச்சேன், அதான் சொல்லுவார்னு நினைச்சேன். பல இடங்கள்ல இன்ஸ்டிடியூஷன் அது இது நீங்க பாத்தீங்கல்ல. இப்ப நீங்க வந்து இந்த நபார்டு அசிஸ்ட் போகுது, நபார்டு ப்ரொமோட்டட் இது இருக்கு, ஃபார்மர் ப்ரொடியூசர் FPO இருக்கு இல்லையா, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் தானே. முதல்ல இது பண்றது டிசைன் பண்றது என்னைய கூப்பிட்டாங்க, நான் போனேன். முதல்ல சொன்னேன் 2000 பேர் சொல்றீங்க, நடக்காது. நம்ம இந்தியன் கல்ச்சர்ல 5 பேருக்கு மேல ஆளை ஒண்ணும் சேர்க்க முடியாது. அதுக்கு மேல சேர்த்தீங்கன்னா சண்டை தான் வரும். 1000 பேர்ல இருந்து 300 பேருக்கு இறங்கிட்டான். இப்ப அவனே 200 பேருக்கு இறங்கி இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா 10,000 ஆரம்பிச்சு இறங்கி இருக்கான். அது கொஞ்சம் 10,000 கம்பெனி 1000 பேர் இருந்தாதான் FPO ஆரம்பிக்கிறோம்னு ஆரம்பிச்சாங்க. இப்ப 1000ல இருந்து 300க்கு இறங்கி 200 கிட்ட வந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் எங்களுக்கு புத்திமதி சொன்னது இவர் தான். நான் சொன்னேன் 5 பேருக்கு மேல வச்சீங்கன்னா நடக்காது, அது கஷ்டம். பிரிலிமினரி மீட்டிங் போட்டு டிசைன் பண்றதுக்காக கேட்டேன். நீங்க வந்துட்டேன். அப்புறம் கூப்பிட்டு நீங்க ஏதாவது 1-2 பண்ணுங்க, நான் வேணாம். நீங்க FPO பண்ணவே இல்லையா? ஏன் ஏன் ஆளுங்க இருக்கா இல்லையா? ஏன்னா அவங்க என்ன சர்டிஃபை பண்ணணுமா? சர்டிஃபை பண்ணணும்னு என்ன இருக்கு? எனக்கு அவங்க பணமும் வேண்டியில்லை, அது சர்டிஃபிகேட்டும் வேண்டியதில்லை. இங்கே இருக்கு ப்ரொடியூசர், ஒரு 3000 மில்க் ப்ரொடியூசர் இருக்காங்க. அவன் இது பண்ணிட்டு நான் ஜென்ரல் பாடி போட்டோம்னா எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பணும்னா எவ்வளோ ரூபா ஆகுறது? எல்லாம் பெண்கள் தான். போட்டோன்னா சொல்லிட்டா நீங்க என்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷன் அதை பதிவு பண்ணிருக்கீங்க? எது நீங்க என்ன மாதிரி அதை பதிவு பண்ணிருக்கோம்? அந்த நிறுவனத்தை கோஆபரேட்டிவா இல்ல சொசைட்டியா? இல்ல, இது வந்து ஒரு செக்ஷன் முன்னால செக்ஷன் 25 இருந்தது இல்லையா, ஆமா, அந்த இதுல பண்ணிவிட்டேன். நாட் ஃபார் ப்ராஃபிட். நாட் ஃபார் ப்ராஃபிட் அந்த இதுல எத்தனை பேராக அவங்க கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதான் கேபிட்டல். ப்ராஃபிட் cannot be shared among themselves. Profit cannot be shared. ஆமா, profit cannot be shared. Profit will be plowed back into the business. ப்ராஃபிட் பண்ணணும், பட் நீங்க ஷேர் பண்ணி. இதுல எங்க அட்வான்டேஜ் வரும்னா, when you want to give the producer a higher price, இப்போ நார்மலா என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் அதிகப்படுத்தணுன்றதுனால ப்ரொடியூசருக்கு ஹையர் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. இதுல ப்ரொடியூசர் நீங்க ஹையர் பிரைஸ் கொடுத்து ப்ராஃபிட் கம்மியா வந்தா கூட ப்ராஃபிட் ஒன்லி க்ளோஸ் பேக் இன்டு தி பிசினஸ்ன்றதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தட் இஸ் a big advantage. பல நேரங்கள்ல ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவங்க சஸ்டைனபிலிட்டி பேசுறது ப்ரோக்ராமுக்கு இல்லை, அது ஆர்கனைசேஷன் சஸ்டைனபிலிட்டி தான் பேசுறாங்க. நான் அதோட இன்னும் கேவலமா சொல்றது, சஸ்டைனபிலிட்டி வார்த்தையே கன்சல்டன்ட் தன்னுடைய சுய சஸ்டைனபிலிட்டிக்காக பண்ணதுதான் சஸ்டைனபிலிட்டின்ற வார்த்தை. ஏன்னா அவன் இந்த கன்சல்டன்ட்னு சொல்லி ஒரு ஜாதி ஒண்ணு சுத்திட்டு இருக்குதுல உலகம் முழுக்க, அவனுங்க வந்து 6 மாசத்துக்கு புதுசா வார்த்தைகளை கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். இருக்கிற ரொம்ப சுலபமான விஷயத்த இன்னும் சொஃபஸ்டிகேட்டடா யாருக்கும் புரியாம சொன்னாதான் அவனுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. அதனால நான் கார்பரேட் கன்சல்டன்டா இருந்து வெளியில வரும்போது ஒரு 2 வருஷமாச்சு அந்த குப்பை எல்லாத்தையும் மைண்ட்ல இருந்து வெளில தள்ளுறதுக்கு. இப்ப சில சமயம் இந்த இளைய கன்சல்டன்ட்டுங்கெல்லாம் வந்து என்கிட்ட நிறைய இந்த மாதிரி வார்த்தையை கொட்டும் போது சொல்லுவேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அது எல்லாத்தையும் வெளில தள்ளி இருக்கேன், திருப்பி என் மேல இதெல்லாம் தாக்காதீங்க. 2-3 வருஷம் அதுவும் இந்த விவசாயிகளோட நிறைய சுத்தி தான் அதெல்லாம் வெளில போச்சு. திரும்பி அந்த சஃபஸ்டிகேட்டட் வார்த்தைகளை என் மேல கொட்டாதீங்க, அது வாங்குறதுக்கு என்னால தாங்காது, நான் எனக்கு பிடிக்காது, விட்டுடுங்க அப்படின்னு. ஏன்னா சின்ன விஷயம் தான், ஆனா அது ரொம்ப காம்ப்ளிகேட். IPCC ரிப்போர்ட் கூட அப்படி ஆயிடுச்சு. என்னாச்சு, இந்த ரிப்போர்ட் ஒண்ணு போடுறான் கிளைமேட் சேஞ்சை பத்தி, அந்த ரிப்போர்ட் வந்து வாசிக்கிறதுக்கு கிளாஸ் எடுக்கணும் மக்களுக்கு. ஏன்னா ஏதான ஒண்ணு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான்னா ஒரு அரசாங்கம் வந்து அதுக்கு கம்ப்ளைண்ட் சொல்றான்,
இன்னொரு அரசாங்கம் வந்து இது நீங்க எப்படி வரீங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் we are moderately confident about this statement, we are fully confident about this statement. அதுக்கு பக்கத்துல ஒரு பச்சை புள்ளி, சிவப்பு புள்ளி, கருப்பு புள்ளின்னு அതൊക്കെ புள்ளி வச்சிருக்கான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும். நான் பார்த்தேன் இது இவ்வளவு பெரிய உலகத்திலேயே இருக்கக்கூடிய தலை சிறந்த 300 சயின்டிஸ்ட் எழுதுற ஒரு டாக்குமெண்ட், அவனுக்கு தைரியமா எதையும் சொல்றதுக்கு கூட இவ்வளவு பயந்து பயந்து அவன் பேசணும் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம என்னைக்கு அதை வச்சு முடிவெடுத்து நம்ம இந்த புவி வெப்பத்தை மாத்தி கிளைமேட் சேஞ்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணாச்சி? அதை பற்றி ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. குளோபல் வார்மிங் ஐயா, ஆனா இப்ப நிறைய விவசாயிகள்லாம் விவசாயம் விட்டு அதான் போறாங்க. நமக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சம்பந்தமானது. அதனால நான் மண்டையில போட்டுக்கிறது. விவசாயிகள் விவசாயம் விட்டு போறது நல்லதா கேட்டா? விவசாயிகள் நிறைய பேர் விவசாயத்துக்கு இப்ப விட்டு போறாங்களே, நல்லது தானே. நல்லதானே வச்சு போறேன், போயிட்டு போறாங்க, பொழைச்சு போவாங்க, எங்கேயோ பிழைக்க மாட்டான், பொழைக்க கெட்டு போவான். திருப்பி வருவாங்களா? சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கீங்க. எக்ஸோடஸ் வில்லேஜஸ் டவுன் சொல்லிட்டு ஏன் நீங்க இதை பாக்குற போது விவசாயத்துல வருமானம் இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலை வரப்போ, ஆனா இந்த கொரோனா வந்து எல்லாரையும் திரும்பி ஊருக்கு அமர்க்கும் போது விவசாயம் ஒண்ணுதான் எல்லாருக்கும் சோறு போட்டுச்சு இல்லையா? அந்த கொரோனா பீரியட்ல பார்த்தோம்னா மொத்த பேரும் விவசாயம் தான் வந்து ஆக்கிரமிச்சது. ஒரு 40 திடீர்னு பார்த்தா விவசாயத்துல வேலை செய்யறோம், ஒரு 40% அதிகமாச்சு. ஓவர் நைட் எந்த ஒரு செக்டர்னாலையும் இவ்வளவு பேர் அகாமடேட் பண்ண முடியலையே. இல்ல அவனுக்கு பயந்துட்டு வரான். டவுனுக்குள்ள இருந்தா தொத்திருமோ வியாதி நட்டு விட்டுட்டு கிராமத்துக்கு வரான ஒழிய பலபடி அங்கேயே இருப்பான்னு சொல்ல முடியாது. பலபடி இல்ல, நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனா ஒரு 10% பேரா தங்கி இருப்பாங்க இல்லையா? திரும்பி வந்துடுறாங்க டவுனுக்கு. சிட்டி தான் உனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது. ஏன்னா ஒரு ரிக்ஷா ஓட்டினா கூட காசு நிறைய கிடைச்சிருது கேட்ட அளவுல. அந்த அளவுக்கு அவனுக்கு விவசாயத்துல இது இல்லை. எக்ஸோடஸ் நான் பார்க்க நிறைய கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த ட்ரெண்டு மாறி இருக்கு இல்லையா, அக்ரிகல்ச்சரில் இருந்த வச்சுருந்தவங்க ஓனர்ஸ் விற்றுட்டு போகிற ஒரு நிலை இருந்துச்சு. டெனன்சி ஆக்ட்லாம் வந்தப்போ லேண்ட் ஓனர்ஸ் இருந்து லேண்டை கல்டிவேட் பண்ணுறவன்ட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ, அந்த லேண்டை வச்சுருக்கிறவனுக்கு வாரம் கொடுக்கணும் என்னை கல்டிவேட் பண்ணுறவன். ஆக்சுவலாக கல்டிவேட் பண்ண ஒரு மிடில் மேன் தான். அவன் வந்து ஷெட்யூல் காஸ்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாங்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக அந்த லேண்டு வந்து அவங்களுக்கு போகலை, இந்த மிடில் மேனுக்கு தான் போயிடுச்சு. லேண்ட் ஓனர் வந்து இது வராது, அவனுக்கு கொடுக்க வேண்டிய வார பணம் வந்து ஓனருக்கு வராது, பணமும் கொடுக்க மாட்டான், நிலத்தை விடவும் மாட்டான். ஓனருக்கு என்ன வழி? விட்டுட்டு டவுனுக்கு போயிடலான்றான். விற்கணுங்கிற போது அறவில காவலைக்கு தான் எனக்கு தான் விற்கணுமா. இப்படி இந்த வில்லேஜில் இருக்கிற லேண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இட் இஸ் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மிடில் மேன். அப்போ அந்த செக்ஷன் வந்து இன்னமும் அந்த நிலையில் தான் இருக்குது. அந்த லேண்ட் டில் பண்ணிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கும் பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன் அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அவங்கள முன்னேற்றது தான் மெயினாக நோக்கமாக இருக்க நம்மளுடையது. ஆக்சுவலாக அவங்களுக்கு டவுனுக்கும் போக முடியல, விட்டுக்கும் போக முடியல, நிலத்துல தானே வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அது மிடில் மேன் கையில் இருந்தாலும் அவன்கிட்ட தான் வேலை பார்க்கணும். ஆரம்பத்துல அவன்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். வெளியேற்றினது வந்து லேண்ட் ஓனர்ஸை தான். அதனால பார்த்தீங்கன்னா குமரப்பாடு இதை வியூவில் நான் இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னாக்க, டேம் கட்டுறதுல ஹி வாஸ் குவைட் அகேன்ஸ்ட் இட். குவைட் அகேன்ஸ்ட் இட். நாங்கள் தான் பார்த்துருக்குறோம். 1950க்கு முன்னால் இல்லாமல் வைகை ஆற்றுல தண்ணி ஓடும், கரைபுரண்டு போகும் தண்ணி எல்லாமே. அதுலேருந்து வாய்க்கால் பிரித்து ஒவ்வொரு கம்மாய்க்காக கொண்டு போவாங்க. இன்னும் மதுரை இல்லையா, மதுரையில் பிரித்தாங்கனாக்க செல்லூருக்கு போகும். செல்லூருக்குலேருந்து போச்சா பிபிகுளம் போகும். அதுலேருந்து ரம்பிச்சுன்னு சொன்னாக்க சோக்கியம் இது தலகுளத்துக்கு வரும். தலகுளம் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னு சொன்னாக்க மாநகரிக்கு போகும். அது ஃபில்லப் ஆச்சுன்னாக்க வண்டியூருக்கு போகும். இது அவ்வளவுமே குளங்களாக இருந்தது தான். அதுக்காக ஒரு விவசாய நிலம் இருக்கும். இப்போ தலகுளத்தில் இருக்கிறது கேட்க நகர், வண்டியூரில் இருக்கிறது அண்ணா நகர், எல்லாமே அந்த பாசானங்கிற இடம் எல்லாமே இதாயிடுச்சு. செங்குளங்கிற இடத்துல தான் கோர்ட் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. இப்படி குளங்கள் எல்லாம் போயிடுச்சு. கலெக்டர் ஆபீஸ் கூட ஒரு குளமா தான் இருந்துச்சு. அது தல்லாகுளம். தல்லாகுளம். இப்படி இந்த ஸ்டேஜ் போன போது டேம் கட்டுறாங்க. டேம் கட்டின உடனே வாட்டர் ஸ்டாப், நோ ஃப்ளோ ஆஃப் வாட்டர். ரிவர் பெட்ல தண்ணி வர்றதில்லை, ட்ரை. ரெண்டு பக்கமும் என்க்ரோச்மெண்ட்.
ஆமா, வைகையில லாரியில நிறுத்தி இருக்காங்க இப்போ. என்ன ராமா சொல்றேன், லாரி என்கோச் லாரிக்கான நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வந்து வாடகைக்கே விட்டுருவானோ எனக்கு சந்தேகம் இருக்கு. இந்த ரிவர் பெட்ல லாரியை நிறுத்துறதுக்கு வாடகை கூட கேட்பாங்க, கார்பரேஷனே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நிலைமை சொல்றேன் நான். இதுல வந்து இது ஸ்டாப் ஆச்சு, என்கோச்மெண்ட் ஆகி போச்சு. 20 அடி 30 அடிக்கு மணல் இருந்தது, ஃபுல்லா மணல். வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது அவ்வளவு சோக் ஆயிட்டு இருந்தது. இப்படி தோணுனாக்க தண்ணி வரும். இப்போ அது கம்ப்ளீட்டா போச்சு. டேம்ல எவ்வளவு தண்ணி நிரப்பி வச்சானோ அதை காட்டும் பல மடங்கு தண்ணி இதை வந்து இந்த ரிவர் பெட் வச்சிருந்தது. அப்போ சப்ளை ஆஃப் வாட்டர் ஃபார் ஆல் பீப்புளுக்கு இருந்தது. ஐயா அந்த புத்தகத்துல ஒரு 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 இது எழுதுறாரு. நீங்க அந்த ஒரு இதுல எழுதுறீங்க உங்க புத்தகத்துல, அந்த புதிய பாதையை நான் படிச்சிருந்தேன். அதுல ஒரு இதுல எழுதுறீங்க, நீங்க எல்லாரும் வந்து லேண்ட் சேர்ந்து போட்டு எல்லாரும் லேண்ட் புதிய பாதை படிச்சிட்டீங்களா? அதுல அந்த பவுண்டரி எல்லாம் உடைச்சிட்டு நம்ம விவசாயம் பண்ணலாம்னு பண்றீங்க. நான் அது வந்து அது படிக்கும் போது எனக்கு தோணித்து, இன்னி காலகட்டத்துல இது யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா கத்தி அறிவாள் வந்துடும். இது எப்படி ஆனா அந்த காலத்துல அப்படி ஒரு சாத்தியம் ஆயிருக்கு. இந்த சாத்தியக்கூறு இன்னைக்கும் வந்து ஆந்திர பிரதேஷ்ல குப்பம்னு ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அந்த இதே மாதிரி ஒரு எல்லாத்தையும் கலெக்டிவைசேஷன் மாதிரி பண்ணி அது தோல்வியிலாச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி அது ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு அது ரொம்ப இருந்தது. இப்ப நீங்க ஒரு தண்ணி எல்லாம் சொல்லும் போது அது கேட்கறது சொல்லுங்கண்ணாச்சு. என்ன போச்சா? இல்ல வரப்ப உடைச்சிட்டு செவலூர்ல எல்லாம் ஒன்னாக்குறோம். அதை சொல்றேன் புத்தகத்துல. கம்யூன் மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ற மாதிரி. அதில் வந்து இந்த அட்டாச்மெண்ட் ஒரு லேண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் விட்டு கொடுக்க மாட்டோம், ஒன்று சேர்றதுக்கு வர மாட்டோம். தட்ஸ் அ ப்ராசஸ். நம்ம இந்தியனை பொறுத்தோம், இந்தியனுடைய மென்டாலிட்டி ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட் வித் லேண்டு. அதை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம், ஒன்று சேர மாட்டோம். கம்யூன் வராது, எதுவுமே வராது, பாசிபிலிட்டிஸே இல்லை. இந்த கம்யூனாக இருந்த காலங்கள்லாம் போயிடுச்சு. இப்போ கிராமங்களில் அந்த காலத்தில் பார்பர் இருந்தாங்க, டோபிஸ் இருந்தாங்க, திருக்கூற்றவங்களாம் இருந்தாங்க, இப்படி ஒரு செட் கொள்ளர் இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. விவசாயம் அறுவடை ஆன உடனே அதை வந்து பிரித்து விடுவாங்க, பார்டரை போய் உங்களுக்குலாம் பிரித்து விட்டுருவாங்க. அவங்க எல்லாருமே கம்யூனிட்டியில் தான் ஒன்றா இருக்கிறாங்க, அந்த வில்லேஜில் இருக்க கம்யூனிட்டிக்கு. அப்போ பார்பர் வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணுவான். அதே மாதிரி டோபி எல்லாருக்கும் சர்வ் பண்ணுவான், ஃப்ரீ எல்லாத்துக்கும். கம்யூனிட்டி இருந்ததுனால காலையில் அவன் போயிட்டு ராத்திரி தானே வருவான், அதனால ராத்திரி வந்து சாதம் வாங்கிட்டு போவோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச காலங்கள் இருந்தது. இந்த மாதிரி வீட்டில் வந்து வாங்கிட்டு போவோம். கொல்லன், தச்சன், இவங்க எல்லாத்துக்குமே பிரித்து கொடுத்துருவாங்க. விவசாய நிலத்தில் அறுவடை ஆன உடனே அப்படியே ஸ்பாட்லேயே பிரித்து கொடுத்துருவாங்க. அவங்க வருஷம் முழுக்க கிடைக்கும் சாப்பாடு. அப்படி ஒரு சமூகம் இருந்தது. அது இடப்பட கம்ப்ளீட் அந்த லேண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. அப்போ பிரித்து கொடுக்குறது வைக்கிறது இல்லை, மிடில் மேன் கையில் தானே போயிடுது. அப்போ அவங்களுக்கு தொழில் இல்லை. இப்போ பார்பர் வந்து டவுனில் போய் இந்த சலூன் கடை போட வேண்டியது, டோபி வந்து இதை போட்டுக்கிறாரு, இந்த மாதிரி கடைகள் போட்டு அவங்க போக வேண்டியிருக்குது, புலம்பெயர்ந்து போக வேண்டியிருக்குது. தட் வாஸ் அ டைம். ஒரு காலத்தில் அந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்தது. இப்போ வந்து ஜாதி சண்டையெல்லாம் வந்து, அப்போ அந்த ஜாதி சண்டை நிலவே இல்லை. மோஸ்ட்லி வந்து வேளாளர்கள் தான் நிலப்பிரபுகளாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு தான் வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபமே இல்லை. அந்த மாதிரி ஒரு சோஷியல் இது இருந்தது. இப்போ ஜாதி சண்டைன்னு ஆகிப்போச்சு இல்லையா? இது இப்போ உரிமைகளை வந்து முன்னிறுத்தி அரசியல் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அதனால இந்த பிரச்சனை வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? சட்டங்கள் வந்திருக்கு இல்லையா, நில உரிமை சட்டம், அது இதெல்லாம் வருது இல்லையா, எவ்வளவு ஒரு சட்டம். உரிமைகளை வந்து முன்னிறுத்தும் போது தானே நமக்கு ஐடென்டிட்டிஸ். ஏன்னா நாம வந்து என்ன பண்ணோம், ஐடென்டிட்டிக்கு எல்லா ஐடென்டிட்டிக்கும் உரிமை வேணும்னு பார்த்தோம், எல்லாருக்கும் உரிமை சமமானது அப்படின்னு. அது சொல்லும் போது உள்ளூர்ல இருக்கக்கூடிய வளங்களுக்கான ஆக்சஸோ ஓனர்ஷிப்போ, சில பேர் கையில ஓனர்ஷிப் இருக்குது, சில பேர் கையில உழைப்பு இருக்குன்னும் போது அந்த ஓனர்ஷிப் இருந்தவங்களை உழைப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து சேலஞ்ச் பண்ண மாதிரி தான் அந்த அரசியல் உருவாச்சு இல்லையா? அது அப்படி வரல. நிலத்தை உழுதவனுக்கு அது போகணும்னு தான் சட்டம் வந்தது. டெனன்சி ஆக்ட், டெனண்ட்டுக்கு தான் வரணும். ஆக்சுவல் டெனண்ட் வந்து இந்த கீழ் மட்டத்தில் வேறவன் தான் இருந்தான். மிடில் மேன் அதில் கிடையாது.
இந்த ஆக்ட் சிவில் நான் தானே வார்த்தை கொடுத்துட்ருக்கேன், என் பேரில் தானே பதியணும்னு சொல்லிட்டு அவன் தன் பேருக்கு கொண்டு வந்துடுறான். ஓகே. அப்போ இந்த பர்பஸ் அங்கே சர்வ் ஆகலை. இந்த சட்டங்கள், நல உரிமை சட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு பயன்படலை. எந்த நோக்கத்துக்காக அதாவது நீங்க அந்த கீழ்வாரம் மேல்வாரம் கீழ்வாரம் வாரங்கள் கொடுத்து கொடுக்காங்களே அதெல்லாம். அதனால எனக்கு தெரிஞ்ச எல்லா லேண்ட்லார்ட்ஸுமே டவுனில் செட்டில் ஆகிட்டாங்க மோஸ்ட்லி. எனக்கு தெரிஞ்சு எல்லா கிராமங்களில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே கிராமங்கள் எல்லாம் போயிடுச்சு, கண்மாய்கள் போயிடுச்சு இல்லையா. இந்த டேம் கட்டினதுனால கண்மாய் பாசனம் போய் டேம்லேருந்து வரக்கூடியது தானே, அந்த பாசனம் தான் வரும். இப்போ இன்னைக்கு பேப்பரில் பார்த்தேன், ஹிந்துவில் இதில் ஒரு வாய்க்கால் போயிட்டுருக்கு இல்லையா, கிருதுமால் நதின்னு சொல்லிட்டு. கிருதுமால் நதி தான் இப்போ மதுரையில் இருந்தது நதி. வைகை நதின்னு இல்லை, பின்னாடி தான் வருது. வைகையுடைய எண்டு வந்து ராமநாதபுரம் பெரிய கம்மாயிலோட முடிஞ்சிடும். இட் டசன்ட் ரீச் த ஓஷன். இந்த கிருதுமால் நதி இருக்கு இல்லையா, அது கடைசி வரைக்கும் போகும், கடல் வரைக்கும் போகும். ஆனால் அது வந்து ஓடையாயிடுச்சு. இப்போ கிருதுமால் நதி வந்து ஓடையாயிடுச்சு. எல்லா பக்கமும் என்கோச்மெண்ட் ஆகி போச்சு, சாக்கடையாக போச்சு. இப்போ இன்னைக்கு பேப்பரில் ஹிந்துவில் போட்டிருக்கோம், கிருதுமால் நதி வந்து சாக்கடையை நீக்கி அது சுத்தப்படுத்த போடுங்கிறான். ஆக்சுவலாக வைகை நதி உபநதி, அங்கேருந்து பிரியுது. மெயின் நதி கிருதுமால் தான். அது ஹிந்துக்காரனு கூட தெரியாது. இந்த பத்திரிகையில் வந்தது, அவன் நினைக்கிறான் இது உபநதின்னு நினச்சிட்டு இருக்கான். கிடையாது, மெயின் வந்து கிருதுமால் நதி ஓடணும், அதுலேருந்து பிரிஞ்சு போன நதி தான் வைகை. அந்த மாதிரிலாம் இருக்குது. கடைசி ஐயா, ஒரு இப்ப இன்னைக்கு ஒரு 20 வருட ஒரு இளைஞர்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு 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 புதுமுது ஏதாவது அறிவுரை ஏதாவது சொல்லுங்க. எனக்கே அறிவு கிடையாது, இந்த யாருக்கு போய் அறிவு சொல்ல போறேன். இப்போ முன்னால் வந்து உங்களுக்கு படிக்கணும் புத்தகங்கள் அது, இப்போ வந்து எல்லாத்துக்கும் தான் நாலேஜ் பிகம் யூனிவர்சல். அதனால யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. தே ஆர் ஏபிள் டு என்ன பண்ணுறாங்க, செலக்ட் தேர் ஓன் நீங்கள் சப்ஜெக்டோ அல்லது ஏதோ என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அவங்களே எடுத்துடுறேன். என் பேரன் ஒரு இருக்கான், பிஎஸ்சி அக்ரி படித்தான். அடுத்து போடா அப்படின்னா நான் படித்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற 3 ஏக்கர் நிலம் கொடுங்க எனக்கு போதுங்கிறேன். ஏன்னா எல்லாம் இந்த கூகுளில் போகிறான், இது இருக்குது அது இருக்குது இது இருக்குது எல்லாம் கிடைக்குதுங்கிறேன். நான் அவனுக்கு 3 தான் சொன்னேன், இந்த 3 கண்டு விடுறாங்க. மண்ணுக்குள்ளே விவசாயம் இருக்கும், அதுக்கு மேலே 3 அடியில் 4 அடியில், அதுக்கு மேலே உங்களுக்கு படமாக இருக்குது. கிராஸ் கிராப்டி ஏரியான்னு இருக்கு இல்லையா, இப்போ 1 ஏக்கர் தான் இருக்கும், அது 3 ஏக்கர் நீங்கள் விவசாயம் பண்ணலாம். ஒன்று வந்து 2-3 போகம் பண்ணுறது வேற, அது தவிர யூஸே 3ஆக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு எடுத்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் கீழே போகிற கிழங்குகளை போடுவோம், இங்கே மல்டி லேயர் அந்த மாதிரி பூமிக்குள்ள பூமிக்கு மேலே ஆகாயத்தில் அந்த மாதிரி போகிறான். அதனால அவங்களுக்கு தெரியுது. அதனால நம்ம ஒன்றும் சொல்லணும்னா நமக்கு ஒரு ஈகோ இருக்குன்னு அர்த்தம். இல்லை எப்பா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ சொல்லுறாரு போகும். இல்லை, அவங்க தே ஆர் வெல் இன்ஃபார்ம்டு. அவங்களுக்கு தேவையானது கிடைக்கிது, ஏதாவது வேணும்னா அதை எடுத்துக்கிறோம். நம்ம ஒன்று அவங்களே எதிர்பார்க்கல, நம்மளும் உட்கார வச்சதுன்னா போர் அடிக்குது எடுத்து தாத்தாங்க. நம்ம எது முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ. ஆனால் நம்ம செஞ்ச வேலைகளை பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிரவிப்பா இருக்கு. செஞ்ச வேலைகள் இருக்கு. காலையில் 8:30க்கு இப்போ அங்கே போயிடுவோம். இப்போ அங்கே போனோம்னா இந்த 10 ஏக்கரில் 1 ஏக்கர் ஒதுக்குறோம். டாக்டர் ஜெயஸ்ரீ குமரப்பா மெமோரியல் கார்டன் ஒன்று பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் காலையில் 8:30-9 மணி வாக்கில் இங்கே வருவோம். இப்போ சாயந்தரம் தான் வருவோம். அப்போ கரை எப்படி போடுறது என்ன ஏதுன்ற போது அப்போ அவனுக்கு சந்தேகம் வருது. ஏன் கரையை ஸ்ட்ரைட்டாக போடாமல் ஏன் இந்த இடத்துல இப்படி போடுறீங்கன்றான். தண்ணி மோதனா அதை எடுத்துடா, இங்கே போனால் இப்படி முட்டி இப்படி போயிரும்டா அப்படின்னா தெரியுது. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேறு நிறையா இருக்கு.
பிழைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இப்போ நம்ம என்னைக்கு ஊருக்கு போவோம்? உங்க ஊருக்கு என்னைக்கு போவோம்? வாங்க போலாம், குடி நீடாமங்கலம் வாங்க போலாம், குடிங்க. அங்கே வழிவலம்னு ஒரு இது இருக்கு. ஒரு 2000 ஏக்கர் 16 ட்ரஸ்ட். அப்ப இது வந்த உடனே சொல்லி இது பண்ணி இது அநியாயம், 2000 ஏக்கர் ஒரு ஆள் வச்சிருக்குது. அப்புறம் ஒரு சத்தியாகிரகம் போய் மண்ணை நாராயணசாமின்னு ஒருவர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அவர் டிஎம்கே தலைவர், இங்க மதுரை முத்து மாதிரி. மண்ணை நாராயணசாமி. ஆமா, நாராயணசாமி. அதுல அந்த இவர் தான் மன்னார்குடி. புரியுது, மன்னார்குடியில அந்த இவர் ஒருத்தர் இருந்தாரு, மேட்டூர் அணையில கட்டின ஒருத்தர் அங்க இருந்தாரு, அவர் ஐயர். அவர் சந்திச்சிருந்தோம், ஒரு அடி சந்திச்சு. அவர் நல்ல மனுஷன். அது சர்வோதயம்னா சாப்பிட்டு போகணுவாரு. அந்த மாதிரி அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன பண்ணாலும், ஏதாவது பண்ணுங்க, நான் வேணா கலைஞர்கிட்ட சொல்லி உங்களுக்கு உதவி பண்ண சொல்றேன். ரொம்ப சத்தியாகிரகம் பண்ணோம். அந்த சத்தியாகிரகத்தில் எனக்கு ஈடுபாடு இல்லை, இருந்தாலும் அது மொத்தமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். ஜேபியும் வந்திருந்தார், வந்து அந்த மீட்டிங் வச்சார். ஜெயபிரகாஷ் சொன்னார், சத்தியாகிரகம்ங்கிறது வந்து கடைசி ரிசார்ட்டை வச்சுங்க, அவர் மனசு மாறுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ முதல்ல அந்த இது பண்ணுங்கன்னு போயிட்டார். ரைட். அப்புறம் சத்தியாகிரகம் பண்ணோம், அதெல்லாம் பண்ணோம். என்ன தோணுச்சுன்னா அப்போ கம்யூனிஸ்ட் வழியா, ஏன்னா நமக்கு ஃபோர்ஸ் வேண்டி இருக்குல்ல, வலது கம்யூனிஸ்ட் அங்கே, வலது கம்யூனிஸ்ட் ஸ்ட்ராங் தஞ்சாவூரில். அவங்க இந்த நல்ல கண்ணு இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, வாங்கிடலாம், நிலத்தை கொடுத்துடலாம், அதை இவனால் வச்சுக்கிற முடியுமா? எல்லாம் போராடிக்கிற நிலத்தெல்லாம் கொடுத்தாச்சு, எல்லா ஆளுக்கு 5 ஏக்கர்ன்னு சொல்லலாம், ஹரிஜன் பாப்புலேஷன் கொடுத்தாச்சு. கரெக்டாக 3 வருஷம் கழிச்சு என்னதான் நினச்சி நம்ம சத்தியாகிரகம் அப்படி பார்த்தா ஒரு சென்ட் கூட இவன் கையில் இல்லை, திரும்பி அவர்கிட்டயே போயிடுச்சு. திரும்பி அவர்கிட்டயே போயிடுச்சு. அப்புறம் நான் அவங்ககிட்ட மீட்டிங் போட்டு சொன்னேன், முன்னால் நிலம்தான் ஒரு பவர்ஃபுல் வெப்பனாக இருந்தது, இப்போ உழைப்பு தான் உங்களுக்கு பவர்ஃபுல் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கு, நீங்கள் அவருக்கு வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுங்க, சரியா போகணும். ஆனால் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தெரியாதே, ரிசோர்ஸ் மொபிலைஸ் பண்ணது தெரியாதே. என்ன சிக்கல்னா மேனேஜரியல் ஸ்கில் நம்மகிட்ட கம்மி. இங்கே சில கம்யூனிட்டி இருக்கு, கம்யூனிட்டி பேர் என்ன நான் சொல்லிடுறேன், நாடார் கம்யூனிட்டி. சின்ன வயசுல அவங்க மேனேஜரியல் ஸ்கில், பலசரக்கு கடை வைக்கிறான், ஒரு 10-20 வருஷத்துல இங்கே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா மாற்றிருப்பேன். அதைத்தான் பண்ணுவாங்க. நீங்க பள்ளிக்கூடத்துல நீங்க வந்து நான் வயலன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கிறது அந்த படிச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தொழில்நுட்பமயமாக்குதல் அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு போயிட்டு இருக்கும் போது கல்வியோட இந்த இந்த முழு சித்திரத்துல, ஏன்னா நிறைய பேர் வந்து இதுல இருந்து கல்விங்கிறத யோசிக்கிறதே இல்லை. இப்ப ஐயாவே அவர் வந்து கல்வியை பத்தி பேசின சிந்தனைகள் நிறைய பேர் யோசிக்கலன்னு சமீபத்துல ராம் சார் சொல்லியிருந்தாங்க. இதுல கல்வியோட பங்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல இன்னி நடைமுறைகளை இது எப்படி இதை கொண்டு வரலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, கல்வி நாங்க தொடங்கினது. இப்போ நீங்க அதுக்கு டெஃபனேஷன் வேற யாருக்காலும் எப்படி ஒன்னாலும் இருக்கலாம். நாங்க வந்து ஊர்தோறும் பள்ளி, கோயில் இல்லாத இடமெல்லாம் நான் பாரதியார் சொன்னார்ல, கோயில் வந்து ஊர்தோறும் பள்ளின்னு ஒன்று தொடங்கும். எங்க வேலை செய்யறோமா இல்லை, நாங்க அந்த பள்ளியை என்ன பண்ணோம்னா ஊரை இணைக்கிறதுக்கு, ஜனங்களை இணைக்கிறதுக்கு பயன்படுத்தணும். நிலம் அவங்க கொடுக்கணும், டீச்சர் அவங்க கொடுக்கணும், குழந்தைகளும் நம்ம அவங்க கொடுக்கணும், நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். அந்த ஸ்கூல் குழந்தைகள் இருக்குல்ல, அவங்களுக்கு உள்ளது ஃபீஸ் வந்து நாங்கள் முதல்ல பிடிஎஸ்சி தான் வாங்கணும். மாசத்துக்கு ஒரு தடவை போய் வீட்டில் இது வச்சிருவோம், பானை வச்சிருவோம். அவங்கள வந்து இது உலக அமைதிக்குன்னு அந்த கடைசி பிள்ளை வந்து அரிசியை போடணும். அதை அரிசி வாங்கி அதான் சம்பளம், அதான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு. அதனால we used education in a different context. சரி, நாலேஜ் அதே படிப்புங்கிறது உங்களுக்கு 2க்குள்ள முடிஞ்சது இல்லை, 9க்குள்ள நம்பர் முடிஞ்சு வருது.
அப்புறம் என்ன இதுதானே, உயிரெழுத்து மெய்யெழுத்து அது முடிஞ்சு வருது. இது ரெண்டுமே உங்களுக்கு டூல் தானே. நீங்க நாலேஜை நீங்க இது பண்ணிக்கிறதுக்கு இட்ஸ் ஒன்லி எ டூல். இதை சரி பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நாங்கள் 2 பேர் பேசிக்கணும். எனக்கு இது இருக்கான்னு கேட்டார். ஓலையில் எழுதி பழக்கம் இருக்காங்க. நான் கிராமத்தில் ஓலையில் எழுதி பழகிருக்கேன். அதை எப்படி பிடிப்போம்னு இருக்கும் போது என்ன அண்ணாச்சி இது ஒன்று வச்சிருக்காராம் வீட்டில். அப்போ இப்படி எழுதணும். ஆமாம், அதனால மணலில் தொடங்கி சிலேட்டில் தொடங்கி ஓலைக்கு வந்து அப்படிதான் அது வந்து. அதனால நாங்கள் வந்து பள்ளிக்கூடம்ங்கிறத ஸ்கூல்லே சொல்றது இல்லை, வேற மாதிரி ஒவ்வொரு தடவையும் வேறு மாதிரி வித்தியாசத்தை. இப்போ அங்கே டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா, அன்னைக்கு ஊரில் கடலை எடுக்கிறாருன்னு வச்சுங்க, அன்னைக்கு லீவ் விட்டுருவாங்க. இந்த பையெல்லாம் போய் கடலை எடுப்பான். இப்போ நிலக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருந்தது. அங்கே வந்து பிள்ளைய வரல. நான் அங்கேயே போயிருந்தேன். பிள்ளைய வரலன்னு ஏன் வரல அப்படின்னு பார்க்குறது, இல்லை பூ பறக்க போயிருதுங்க. அதெல்லாம் போட்டோம். பூ பறக்க எப்போ முடிக்குங்க? 11 மணிக்கு. 14 மணிக்கு வரட்டும். திரும்பி 4 மணிக்கு போகுது. இந்த இடப்பட்ட நேரத்தில் பாடம் கிடையாது, கதை சொல்கிறது தான். பூ பறிக்கிற போது என்னென்ன நடந்தது, ஏது நடந்தது, இந்த பூ எங்கே போகுது, இதுதான் பாடம். ரெகக்னிஷனுக்கு கேட்டேன், அது தர முடியாண்டாங்க கவர்மெண்ட்டில். 8:30க்கு தொடங்கணும், 9க்கு மணி அடிக்கணும், அப்புறம் ப்ரேயர் இருக்கணும்னா 9 வேணாம்டாட்டேன். அப்புறம் இது ஏன் எனக்கு இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா, டேவிட் ஹார்ஸ்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டேவிட் ஹார்ஸ்பர் அவர் தான் நம்ம ஜம்மு காஷ்மீர், அப்புறம் டெல்லி, இந்த இதுகளுக்கெல்லாம் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ட்ரெயினர் அவன் இருந்தான். பையன் நிக்கோலஸ், அவன் எனக்கு ஃப்ரெண்டு. நான் ஐ மெட் ஹிம் இன் லண்டன். இங்கே என்னடா பண்ணுறான், இங்கே ஓடாண்ணா, அங்கே வந்தால் பீடி கிடைக்குமாண்ணா, கட்டுக்கட்டாக கொடுக்குற சொக்கலால் பீடி, டீயை குடிப்பான், பீடியை குடிப்பான். டீச்சர் எந்த மாதிரி பேசணும், எந்த இடத்துல ஏற்றி இறக்கி பேசணுன்ற மாதிரி கொண்டு சொல்லி. ரெண்டாவது நம்ம ராம் இருக்கார்ல, ஹிந்து ராம், அவருக்கு ஃப்ரெண்டானா, அவர் இப்போத்தான் இறந்தார். டேவிட் ஹாஸ்பர் நீல் பார்க்குன்ற ஒரு இடத்துல என்னதான் பண்றாரு இதை பற்றி சொல்றாங்களேன்னு நான் கேட்டேன். கொஞ்சம் வந்து இருக்கலாமான்னு. தாராளமாக போனா காலையில ஊற போயிட்டு ஒரு 2 பாம்பை பிடிச்சிட்டு வந்தேன். இன்னைக்கு 2 தான் ஐயா கிடைச்சது. அங்கே மீடியம் இங்கிலீஷ் தான், 2 தான் கிடைச்சது. எங்க இருக்கு இந்த பள்ளி? நீல் பார்க், இங்க இதுல ஆந்திராவில் நீல் பார்க்குன்னு ஒரு இடம். அந்த இடத்துக்கு பேர் நீல் பார்க்கு. இது வந்து நம்ம இவர் ஸ்கூல் இருக்கு, அந்த எந்த ஏரியானாச்சு, ஜேகே ஸ்கூல், மதனப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட்ல. அது 10-15 பேர் தான் மொத்தம். ரொம்ப நாள் கழிச்சுன்னா அப்புறம் அங்கேதான் நான் 2-3 டீச்சர்ஸை ட்ரைனிங்க்கு அனுப்புனேன். காலையில் உள்ளூரில் என்ன குடிக்கிறாங்களோ அதை இவங்களுக்கு போடுவார். இப்போ கம்மங்கஞ்சி, சோளக்கஞ்சி, அதே பாடமாக இருக்கும் குழந்தைகளுக்கு. அதே பாடம் காலையிலேருந்து. அதான் ஹோம் ஸ்கூல்னு ஒன்று சொல்கிறாங்க. என்ன எல்லாம் ஒன்று, ஒரு குடும்பத்தில் நம்ம இருந்தாமேன்னு செலவு தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து நான் பத்தணும். இதுதான் ஒரு பண்ணேன். அது மாதிரி நான் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து அப்புறம் நான் லண்டனில் பார்த்து வா, ஒரு 6 மாதம் ஐயா கொடு. அப்படியா, நான் சம்பளம்லாம் இருக்கேன். அப்போத்தான் ஒரு தடவை போய் ராம பார்த்தோம். அப்போ அவர் தான் அங்கே அவரை டீச்சர்ஸ், நான் உட்காந்தே இருப்பேன் சொல்லுவேன். போயிட்டு எப்போ பூவை கொடுத்துட்டு ஓடி வருவான் ஸ்கூலுக்கு. ஒவ்வொருவரும் கதை சொல்லணும், நீ எத்தனை பூ கொடுக்கணும், அது ஒன்று, அது விலை எவ்வளவு என்ன. இதான் இதே மாதிரி கடலை விவசாயம் பண்ணுறாங்களே, எடுக்கிற அன்னைக்கு லீவு, இவங்க எல்லாம் அங்கே போடுவாங்க கடலை எடுக்க, பாதியை தின்றுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பாடம் இருக்க கார்பெண்டர் வாரத்துக்கு ஒரு நாள் வருவார், பிளாக் ஸ்மித்தி ஒரு நாள் வருவார், நல்ல விவசாயி ஒரு ஆள் வருவார், அந்த ஊருடைய ஹிஸ்டரியை சொல்றதுக்கு ஒரு ஆள் வரும். இதுதான் பாடம். அது எப்படி நினைக்க முடியுமா? இதெல்லாம் காந்தி, வினோபா, அவன் வேற யாரோ சொல்லிக்கிட்டு இருக்கானே.
காந்தி உணவை பத்தி எல்லாம் இப்ப யாரும் சொல்றது இல்ல. ஆமா, இப்ப கலைஞரை சொல்றான், அண்ணா வச்ச ஏதோ ஒண்ணு சொல்லிக்கலாம். அதையும் சொல்றது இல்ல. அவனுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. பில் கேட்ஸ் தான் படிக்கிறாங்க இப்போ. ஏதோ ஒண்ணு படிக்கிறான், இவனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆமா, நாங்க ஒரு பாடம் கொடுப்போம், உங்க ஊர்ல நல்ல மனுஷன் யாரு, நாளைக்கு போய் விசாரிச்சுட்டு வாங்கடான்னு. ஒரு வாரம் ஆனாலும் வராது. என்னடாச்சு, எங்க அம்மாட்ட கேட்டேன், அவரை சொல்லிச்சு, எங்க அப்பா கிட்ட கேட்டேன், இவரை சொல்லிச்சு. இப்ப கடைசியில ஒரு மாசத்துக்குள்ள நல்ல வேணா யாருன்றத டிபெண்ட் பண்ணுவான். அவனே டிபெண்ட் பண்ணி பாடத்தலைவர் அவனே டிபெண்ட் பண்ணி. அந்த மாதிரி இங்க 27 படம் கிட்ட வச்சிருந்தேன். ரெகக்னேஷன் அது இதுன்னு வந்துச்சு. இதான் அப்புறம் நான் ஸ்கூலுக்கு எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சு வச்சுட்டு அப்புறம் அதை விட்டுட்டு என்னன்னா வேறவங்கிட்ட விட்டுட்டு நான் வேற வேலை தொழிலுக்கு. இப்ப கூட நீங்க அந்த ஸ்கூல் ஒண்ணு சொன்னீங்கல்ல, ஸ்கூல்ல யாருமே வரலன்னு சொல்லிட்டு போய் ஒரு மாசம் அங்க இருந்து, அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல அந்த சிவகாசியில நீங்க போன முறை அவங்க ஊர் தான். அவரு சொல்லிட்டு இருந்தாரு. இப்பதான் அந்த ஊருக்கு வந்துருந்தீங்க போல இருக்க, எங்க ஊர்கிட்ட அப்படின்னாரு. இப்பதான் சொன்னாரு. நம்மதான் போனோம்ல. ஆமா, அதான். அதாவது ஒரு ஸ்கூலு, இந்த ஸ்கூல்ல யாருமே வரலன்னு சொல்லிட்டு அண்ணாச்சி அங்க போய் உட்காந்துட்டு, இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க யாரு எங்க போறாங்கன்னு பார்த்தோன்னா பெரும்பாலானவங்க வந்து இந்த ஃபயர் இண்டஸ்ட்ரி, ஃபயர் என்ன சொல்றது, கிராக்கர்ஸ், பட்டாசு தொழிற்சாலையில வேலை செய்யறவங்களுடைய பசங்க. அங்க வாரத்துக்கு அண்ணாச்சி சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக் வந்து வாரத்துக்கு 2 பேர் இறந்து போறாங்க, வெள்ள தெரியல அப்படின்ற மாதிரி அங்க சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே ஒரு பள்ளிக்கூடமா ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு பள்ளிக்கூடத்தையே மாத்திட்டாரு. ஒரு மாசம் அங்க உட்காந்துனேன். நான் போகும்போது 100 பசங்க இருந்தாங்க. அந்த ஹெட் மாஸ்டர்ஸ் 175. அந்த அம்மா தனியா ஏதோ தொழில் பண்ணிட்டு இருந்துச்சு, வெளியில பியூட்டி பார்லர் ஏதோ நடத்திட்டு இருந்தாங்க. அந்த அம்மா, நீங்க எதுக்குமா இதுக்கு வந்தீங்க, அண்ணாச்சி பேசினாரு, சொன்னாரு, நல்ல ஐடியாவா தோணுச்சு, அதனால என் தொழிலை விட்டுட்டு இங்க வந்துட்டேன் அப்படின்னாங்க. இவர் சொன்ன என்ன கதையை சொல்லியிருப்பாருன்னு தெரியல, ஏதோ ஒரு கதையை சொல்லி அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து அங்க உட்கார வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அதுக்கு எப்படி நீங்க சஸ்டெயின் பண்றது அப்படின்னா அந்த ஸ்கூலை சுத்தி இருக்கிற கிரவுண்ட்ல வந்து இப்ப இங்க மாதிரி கடையை கட்டி விட்டாரு. அண்ணாச்சியோட லாஜிக் வந்து வாரத்துக்கு 2 நாள் சந்தை போடுறோம், 100 ரூபாய் அவங்க வந்து ஒரு ஷெட்டுக்கு அவங்க கொடுத்தானா கூட அதுல வர்ற காசை வச்சு நான் நடத்திட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அது நடக்குதா இருந்துச்சு. கடையில வார சந்தை. அதுதான் கல்யாண மகள் இது ஆயிடுச்சு, புக் ஆயிடுச்சு. அது கல்யாணம் நடக்குது இப்போ. அது வாட்டு பேர் டிஓட்ட இருந்து வந்துருச்சு. ஸ்கூலுக்குள்ள எப்படி நீ கல்யாண மகள் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்துருச்சு. ஒன்றும் பதில்படாதுன்ட்டு அப்புறம் போய் பெரிய நோட்டீஸ் விட்டு இது பண்ண. அப்புறம் நான் போன் பண்ணேன், அங்க போய் விரட்டி இருக்கான், எப்படி கடை வச்சு அது வச்சு இது பண்ண. அப்புறம் வந்து எனக்கு எங்கேருந்து ஃபோன் பண்ணேன், நானே ஃபோன் பண்ணேன், டிஓ நீங்க ஒரு ரூலுக்கு விரோதமா இருக்கீங்க, சரி நீங்க அதிக வச்சா என்ன பண்ணுவீங்க, ஸ்கூலை மூடிடுவேன். மூடுங்க, 5 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், யாராவது கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கே மூடிடுவேன். 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன்ல, லஞ்சம் கொடுத்துருக்கேன்ல ரெகக்னிஷனுக்கு, அது யார் கொடுப்பா, யாராவது கொடுக்கணும்ல. அவங்ககிட்ட கேட்டேன், நீ கொடு 5 லட்சம் கொடுத்து நீ மூடிக்கோ, தப்புன்னு போன வச்சுட்டான். இங்க ஒரு ட்ரஸ்ட் பதிய வேண்டியிருந்துச்சு ஒரு அதுல, சும்மா அலைய விட்டான். 4-5 நாள் கள்ளிக்குடி அலைய விட்டு கடைசியில் எல்லாம் பேசி 50,000 ரூபா கொடுங்க. அதாவது 10-15 இந்த ஃபெடரேஷன் இருக்குல்ல ஸ்கூல், இந்த இது நம்ம எம்பிடி இருக்கு இல்லையா, அதுல ஒன்னா இணைச்சு ஒரு ஃபெடரேஷன் மாதிரி பண்ணிட்டா இவங்களுக்கு சீனியர் ஒர்க்கை நீங்க பாத்துக்கன்னு சொல்லிடலாம். அதுக்காக பண்ணா அது ஒண்ணும் கிடையாது, வெறும் இதை பண்ணி கொடுக்கப்பாங்க. சும்மா இவங்களை அலைய விட்டு கடைசியில முந்தா நாள் கூப்பிட்டு 50,000 ரூபா கொடுங்க, பதுக்கி கொடுக்குறோம். என்ன செய்யணும் என்கிட்ட கேட்டாங்க. இல்ல பணம் கொடுத்தாலும் நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லி அவர் போய் சொல்லியிருக்காரு. வேற கேட்டோம், பணம் கொடுத்தலாம் பணம் வேணாம்ட்டாங்க, தூக்கி எழுதிட்டாங்களா. ஏப்பா கையில கொடுக்கலையா, இல்ல தூக்கி எழுதிட்டாங்க.
ஒண்ணுமில்ல, அதுக்கு 50,000 ரூபா. இது எங்க போயிருப்பேன்? இதுல பெரிய காந்தி, வினோபா, குமரப்பா, இதை எதுக்குறதுக்கு நமக்கு தைரியம் கிடையாது. இதெல்லாம் இதை எதுக்குறதுக்கு நமக்கு தைரியம் கிடையாது. ஆமா. என்ன என்னைய குறுகுறுன்னு பாக்குறீங்க? நான் எங்க என்னால முடிஞ்ச அளவு எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னாச்சு 8 வருஷமா பதிவு பண்ணாம சுத்திட்டு இருக்கு. ஒருத்தன் வந்து காசு கேட்டான், போடான்ட்டு. அதான் சரி. அதனால 8 வருஷமாச்சு இன்னும் பதிவு பண்ணல. யாரான பதிவு பண்ண, ஏன் பதிவு பண்ணாம பேர் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டான்னா, காசு கொடுக்காம யாரும் பதிவு பண்ண மாட்டேன்ட்டான் அப்படின்னு. 12 வருஷம் வண்டி ஓட்டினேன் சென்னையில், லைசன்ஸ் கிடையாது. லைசன்ஸுக்கு 2வது அப்ரூவலுக்கு போனேன், காசு கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்னு. நாளைக்கு வாங்கிட்டான். அதுக்கப்புறம் எங்கேயாவது நிறுத்துவாங்க, லைசன்ஸ் என்ன இல்லைன்னு. ஏன் இல்லைன்னு கேட்பான். லஞ்சம் இல்லாமல் யார் லைசன்ஸ் கொடுக்குறான்னு சொல்லி நான் வாங்கிக்கிறேன். அவன் இப்போ என்ன லஞ்சம் கேட்க முடியாது. ஃபைன் போடு வேணுவான், போட்டுக்க கட்டுறேன். ஃபைன் போட்டா போடு கட்டுறேன், ஆனால் லஞ்சம் கொடுக்க மாட்டேன். திட்டிட்டு அனுப்பிச்சிடுவான். ஏன்னா அவன் ஃபைன் போடுறது அவனுக்கு பொழப்பே கிடையாது. அதனால வந்து ஃபைனும் போடாம அப்படியே அனுப்பிச்சிடுவான். 12 வருஷம் வண்டி ஓட்டிருக்கேன் நான் சென்னையில், எனக்கு லைசன்ஸ் கிடையாது இன்னி வரைக்கும். இது அது எழுத வேண்டியதானே? எது எழுதியிருக்கேன், நிறைய இடத்துல பேசியிருக்கேன் இதை பத்தி. தெரியுமா? நீங்க தான் கூட்டு போனீங்க முதல் தடவை ஏசி வச்சு. நான் அதுக்கு முன்னாடி வருவேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த பழைய கடை தூசி தட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு முறையும் வந்து அங்க புத்தகம் வாங்கிட்டு போயிருக்கேன். ஏன்னா இந்திய சுயராஜ்யம் அங்கதான் எனக்கு கிடைக்கும், நிறைய காப்பி வச்சிருப்பாங்க. அதனால வந்து வாங்கிட்டு போவேன். எப்போ வந்தாலும் வந்து இந்திய சுயராஜ்யமும் எக்கானமி ஆஃப் பெர்மனன்ஸ் ரெண்டுமே எப்பயுமே வீட்டுல ஒரு 20 காப்பி வச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை உனக்கு சொல்லணும் உங்களுக்கு. ஒரு பொண்ணு வந்து ஃபெலோஷிப் ஏதோ கார்பரேட்ல வேலை பண்ணிட்டு ஃபைனான்ஸ் கம்பெனியில ஒரு ஃபெலோஷிப் வந்து ஸ்டேட் பேங்க்ல ஃபெலோஷிப் சமூகத்துக்காக வேலை பண்றேன் அப்படின்னு. இது மாதிரி கார்பரேட்ல இருந்து வர்றவங்களுக்கு எல்லாம் சமூகத்துக்கு வேலை பண்றேன்னா ஃபெலோஷிப் கொடுத்து ஏதான ஒரு கிராமத்துல போய் ஒரு வருஷம் தங்கி இருந்து வேலை பண்றதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான காசு கொடுத்துருவாங்க. அதுக்கு இந்த டீச்சர்ஸ் ஃபார் இந்தியா அது மாதிரிலாம் ஏதோ இந்த பொண்ணு அது மாதிரி வேற ஏதோ ஒரு நிறுவனம் SBIன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு வந்தாப்புல என்கிட்ட வந்து கேட்டா, எங்க போ சொல்ற, மொழி தெரியாத இடத்துக்கு போ அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு போகாது, உனக்கு என்ன மொழி தெரியும்னு. தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும்னு. ரெண்டுமே இல்லாத ஏதான ஊருக்கு போ அப்படின்னு. அந்த பொண்ணு ரொம்ப சின்சியரா ராஜஸ்தான்ல ஏதோ ஒரு சின்ன கிராமத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு. என்கிட்ட முதல் தடவை வந்து நான் இது மாதிரி வேலையை விட்டுட்டு இது மாதிரி பண்ண போறேன் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணேன், இந்திய சுயராஜ்யம் கையில கொடுத்தேன். படிமா அப்படின்னு சொல்லி. இங்கிலீஷ் தெரியுமா தமிழ் தெரியுமான்னா இங்கிலீஷ்னாங்க. சரின்னு ஹிந்து சுவராஜ் கையில கொடுத்துட்டேன். இந்த பொண்ணு வந்து ராஜஸ்தானுக்கு போகும்போது ட்ரெயின்ல படிச்சுட்டு போயிருக்காப்புல. ட்ரெயின்ல படிச்சுட்டு போயிட்டு அங்க போன உடனே அடுத்த நாள் அவங்க கிராமத்துக்கு போகணும். முதல் நாள் ஓரியன்டேஷனுக்கு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஒரு காந்தியவாதி ஒருத்தர் வர்றாரு. வந்துட்டு, நீங்க யாரும் கிராமத்துல போய் ஒன்னுத்தையும் சொல்லி கொடுக்க வரல, இங்க கத்துக்க தான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு பேசிட்டு அதுக்கப்புறமா ஒரு புக் ஒன்று இருக்கு, நிச்சயமா படிக்கணும் நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி. என்ன புக்குன்னு கேட்டா, ஹிந்து சுவராஜ்னு ஒரு புக்கு, காந்தி. இது ரொம்ப சின்ன புத்தகம் தான், எல்லாராலையும் படிக்க முடியும், படிங்க அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு ஆச்சரியம் தாங்கல. அவர்கிட்ட, சார் இது மாதிரி சென்னையில ஒரு ஆளை பார்த்தேன், அந்த ஆள் இந்த புத்தகத்தை படிக்க சொல்லி கொடுத்தாரு. அந்த ஆளு புத்தகத்தை நான் இப்ப வரும்போது ட்ரெயின்ல தான் படிச்சேன் முழுக்க அப்படின்னு. யாரு, ராம பாத்தியா அப்படின்னு அந்த ஆளு கேட்கிறாரு. அதோட கொடுமை என்னன்னா, இந்த பொண்ணு வந்து அன்னைக்கு சாயங்காலம் எனக்கு போன் பண்ணுச்சு அங்கிருந்து, பயங்கர எக்ஸைட்டடு. இங்க வந்தா சார், ராஜஸ்தானா, எங்கம்மா? உதய்பூர்ல யாரு, இவரு தானே அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா அவர அப்படின்னு சொன்னேன். இதை சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறவன் இந்தியா முழுக்க ஒரு 100 பேர் இருப்பான். அந்த 100 பேருக்கு எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். குமரப்பாவையும் காந்தியம் பத்தி பேசி சுத்திட்டு இருக்கிறவன் ஒரு 100 பேருக்கு மேல இருக்க மாட்டான். இங்க எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். நாங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசியிருக்க மாட்டோம். பேசுறது பாக்குறது ரொம்ப அபூர்வமா இருக்கும். அதனால பெரிய விஷயம். அது மாதிரி எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த ஒரு இது ஒண்ணு இருக்கு நிறைய பேர்கிட்ட. எதை படிக்கிறோம், எங்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து அது ரொம்ப சின்ன ஒரு கூட்டமா இருக்குது. அது எங்க இருந்தோ எப்படியோ புடிச்சிடுறாங்க, எல்லாரும் எங்க போய் மாட்டிடுறாங்க. இதுல இளைய தலைமுறையும் வந்து இது மாதிரி எங்க அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. கைடன்ஸ் வேணும்.
கைடன்ஸ் இல்லைங்க, அது வந்து ஒரு ஓரியன்டேஷன் Select தான். பண்ண முடியாது. அவங்க வந்து இப்பெல்லாம் யாரான கேட்டாங்கன்னா நான் ஒண்ணுமே சொல்றது இல்ல. கூட வா, நான் பண்ற வேலையை என் கூடயே ஒரு 2 மாசம் என்னோட சுத்து, எதான புரிஞ்சது எதான படிக்க முடிச்சா புடிச்சுக்கோ, அதோட போ, நீ உன் வேலையை பண்ணு, அவ்வளவுதான். இப்ப இல்ல, அதுக்கு மேல யாருக்கும் எதுவும் சொல்றதும் கிடையாது. இப்பதான் ஒரு இன்னொரு சின்ன குரூப் ஒன்று, ஸ்காலர் குரூப் ஒன்று வந்துருக்குது. நாங்கள் ஸ்காலர்ஷிப் சீரியஸான கேள்விகள்லாம் கேட்குறோம் அப்படின்னு. நாங்கள் சரி, முடிஞ்ச அளவுக்கு யார் கிராமத்தில் உட்காந்து அங்கேயே வேலை செய்கிறானோ அவனுங்களோட போய் படிங்க, அங்கதான் உங்களுக்கு உண்மையான கேள்விகள் வரும். ஏன்னா நீங்க நகரத்துல உட்காந்து கேள்வி கேட்டீங்கன்னா கேள்வியே மாறி போயிடும். அங்க போய் உட்காரும் போது தான் கேள்விகள் வந்து உண்மையான கேள்வியா அமையும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ கிராமம் சுத்திட்டு இருக்கிறாங்க அந்த பசங்க எல்லாம். இன்னும் கொஞ்ச நாள்ல கிராமங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த மாதிரி நகரங்கள் தான் பாக்குறீங்க? நகரம் கிராமங்கிறது அந்த வேறுபாடு மாறும்னு பாக்குறீங்க? இதே அடுத்த மாற்றம் வர வரை நான் உயிரோட இருக்க போறது இல்லை. அதனால எனக்கு கவலை கவலை இல்லை. ஆனா கிராமங்கள் சுருங்கிட்டு இருக்குது, அது உண்மை. கிராமங்கள் வந்து சுருங்கிக்கிட்டே தான் இருக்குது, நிலங்கள் எல்லாம் போயிடுச்சு, மாற்றிட்டு இருக்கு. பாப்புலேஷன் கூட இருக்கு இல்லையா உங்களுக்கு? இல்ல, இப்ப போற போக்குல பார்த்தா கடைசியில அமெரிக்கா மாத்திரம் தான் இருக்கும் போல. அமெரிக்கான்ற ஒண்ணுதான் இருக்கும். எங்கெல்லாம் வளம் இருக்குதோ அவன் எல்லாம் அவனுக்கு தேவைப்படுது. வளம் இருக்கக்கூடிய எல்லா இடமும் இன்னைக்கு கிராமம் நகரம் ஆயிடுச்சுன்னா, நகரம் வந்து என்னைக்கா ஒரு நாள் அமெரிக்கா கையில போகும். அமெரிக்கா கையில போகும்போது கடைசியில் அமெரிக்கான்ற ஒரு நாடு தான் இருக்கும் உலக அளவில், வேற எந்த நாடுமே இருக்காது. வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். என்ன கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு அதான் பதில். ஏன்னா வளங்களுக்கான ஒரு சண்டை நடக்குது. நிலத்துல இருக்க வளம் யார் கையில இருக்கும், அதுக்கு ஓனர்ஷிப் யாரு, மற்ற பேரெல்லாம் அதுக்கு அடிமையா இருக்கணும். அதனால இப்போதைக்கு பார்த்தோம்னா மிக அதிக நுகர்வு அவங்க கையில தான் இருக்கு. நுகர்வு எப்போ அது நம்மளுடைய பொருளாதாரம் வந்து நுகர்வை சார்ந்து இருக்கிற வரைக்கும் அந்த அமெரிக்கான்ற ஒரே ஒரு நாடு தான் மிச்சம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நாடுகள்ட குறைஞ்சுன்னு கூட தோணுதுன்னு எனக்கு வந்து சில சமயம். இப்ப நிறைய பேர் வந்து இந்த டெக்ல சில பில்லியனர்லாம் என்ன பண்ணிருக்காங்க. இப்ப சமீபத்துல ஒரு நம்ம தமிழ்காரர் தான் ஒருத்தர், பாலாஜி ஸ்ரீனிவாசன். அவரு டெக்ல நிறைய கோடியே சம்பாதிச்சிட்டாரு. சிங்கப்பூர் பக்கத்துல ஒரு நிலம் வாங்கி அங்க நான் வந்து சிங்கப்பூர்ல அந்த மாதிரி வசதி இருக்கு. சிங்கப்பூர் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஐலண்டு வாங்கிட்டாரு. அந்த தீவை வாங்கிட்டு அங்க வந்து நான் டெக்கு சார்ந்த ஒரு உலகத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து இளைஞர்களுக்கு நிறைய 20 வயசு குழந்தைங்களுக்கு இலவச சாப்பாடு எல்லாம் படிக்கலாம், என்னன்னா வந்து படிக்கலாம். படிச்சு அங்க ஒரு புது சிவிலைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. காசு இருக்கும்போது அதெல்லாம் பண்ணலாம். பட் எவ்வளவு பேருக்கு பண்ண முடியும்? கோடியான ஆட்களுக்கு பண்ண முடியாது இல்ல. ஒரு 1000 பேருக்கு பண்ணலாம், 10,000 பேருக்கு பண்ணலாம். பண்ணி முடிச்சுட்டு இவர் செத்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்? மிச்சம் ஆளு பிச்சுட்டு தான் போவாங்க. ஸோ ஈலான் மஸ்க் போலியா, ராக்கெட் விட்டுட்டு மேல போயிட்டு வரேன், நான் அந்த கார்னர்ல போய் தொட்டுட்டு திரும்பி வரேன் அப்படின்னு போனானே ஈலான் மஸ்க். அது மாதிரி எவ்ரி பில்லியனர் இஸ் காட் அ ஃபேண்டசி. சம் பீப்புள் இப்போ அந்த இவன் ஒருத்தன் எப்ஸ்டீன் ஓடின்னு இருக்குல்ல, ஏன்னா அவனோட ஃபேண்டசி வேற திசையில இருந்துச்சு. இது இன்னொரு விதமான ஃபேண்டசி தான். ஆல் ஆஃப் தேம் ஆர் ஒன்லி பில்லியனர் ஃபேண்டசி. நியூசிலாண்டு தான் இருக்கிறதுலயே இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகி எல்லாரும் வந்து நியூசிலாண்டில் தான் எல்லாருமே பங்கர் செட் பண்ணிட்டு இருக்காங்க. முழுக்க இன்னைக்கு யாரெல்லாம் வந்து ஒரு புவியிருப்பு இந்த கிளைமேட் சேஞ்சில் இருக்கிற மாற்றங்கள் வந்து இதுவான போது அங்கதான் வந்து ஒரு பங்கர் செட் பண்ணி அங்கதான் உலகம் எல்லாரும் அங்க இருக்க போறதாக ஒரு பெரிய பிளானிங் நடந்துட்டு இருக்குது. நியூசிலாந்து எல்லாரும் அங்க பங்கர் வாங்கி உலகம் அழியும் போது நாங்க பங்கர்ல இருப்பேன்னு ஒரு கணக்கு. உலகம் நாங்க அழிக்க போறோம். அழிக்கும் போது எங்களுக்கு ஏதாவது ஒரு சேஃப் இடம், இது மாத்திரம் நாங்க அழிக்காம விட்டு வச்சிருக்கிறோம்.